காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதை தீர்க்க தரிசனமாக உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். The Lord wants to let you know. So there's a prophetic utterance coming from the Lord. The Lord is going to establish your former estate again. Lost shall be restored. நீங்கள் ஆதி மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தரப்போகின்றார். இழந்தது அனைத்தையும் நீங்கள் திரும்ப பெறப்போகிறீர்கள். யோபை போல சிலர் பிறந்த நாளை சபித்து கொண்டிருக்கிறீர்கள். நான் ஏன் பிறந்தேன், எதற்கு வர வேண்டும், எதற்கு இப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே என் சிங்காசனத்திலே உன்னுடைய கூக்குரல் வந்து சேர்ந்திருக்கிறது, என் சமூகத்திலே உன் கூக்குரல் வந்து சேர்ந்திருக்கிறது. நேற்று இரவு நீங்கள் ஜெபித்த ஜெபங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து எட்டியிருக்கிறது. லாஸ்ட் நைட் ப்ரேயர், you struggled hard and prayed and you are cursing your birthday like Job. The Holy Spirit reveals this to me and your prayers have reached my presence. Your tears are filled in my bottle, says the Lord. உங்கள் கண்ணீர்கள் என் துருத்திலிருந்து சேர்த்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த இடத்தில் இடிக்கப்பட்டாயோ அதே இடத்திலே உன்னை நான் கட்டி எழுப்புவேன். In which place you have been broken, the very same place I shall build you up. The Holy Spirit gives you this blessing to morning. Hallelujah. இப்போ நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். எப்படி நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும், எப்படியெல்லாம் நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும், இது ரெண்டாவது பாகத்தில் நாம் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் இதை கவனித்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் தொடர்ந்து வருகிற ஜனங்கள் கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதத்தை இன்னும் பெருக பண்ண போகின்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே வீடு கட்டுகிறது பெரிதல்ல. வீடு கட்டினாலும் அது நிலைத்திருக்கிறது இல்லை சில சமயத்தில். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், இப்போது உம்முடைய அடியானுடைய வீடு என்றைக்கும் முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளினீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றார். நேற்றைய காலை உபவாச கூடுகையில் பாகம் 1 யூடியூப்பில் வந்திருக்கும். எப்படி வீட்டிலே சில காரியங்கள் அகல வேண்டும், வறுமைகள் எல்லாம் எப்படி போகும், எப்படி கடன் பிரச்சனை தீரும் என்றெல்லாம் நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நாளிலே வீட்டை என்ன செய்கிறார், வீட்டினுடைய ஆசீர்வாதத்தில் ஒன்று கர்த்தருடைய சுகம் இறங்க வேண்டும். வீட்டிலே சுகம் இறங்க வேண்டும். வீட்டுக்குள்ளே என்ன இருக்க வேண்டும்? சுகம். யூ நீட் அண்ட் ஹீலிங் இன் யோர் ஹோம். நீங்கள் நான் நல்ல ஐயா, நான் சாதாரணமான மனுஷன், நான் பெரிய ஊழியக்காரன் அல்ல, நான் எப்படி என் வீட்டில் சுகத்தை கொண்டு வர முடியும்? சுகம் என்றால் சுகமாய் தங்கி இருக்க பண்ணுகிற தேவன். ஊழியக்காரர் சுகத்தை விரும்புகிற கர்த்தர். நேற்று கடன்காரர்கள்லாம் எப்படி நம்ம meditated how to chase out all the debtors. You want to please go to YouTube and subscribe the channel first, and you go to the YouTube and you can see yesterday's video. இந்த நாளில் சுகத்தை குறித்து கர்த்தர் விரும்புகின்றார். ஏனென்றால் சில காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சுகவீனமானது என்ன, அது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு பொருளாதார நஷ்டத்தை கொண்டு வந்து விட்டுவிடும். அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரியை போய் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 12 ஆண்டு காலமாய் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு சுகவீனம் வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? அந்த இடத்துல சுகவீனம் வந்து கொண்டிருக்கிறது. அவள் நிலைத்திருக்கிறது. ஆஸ்தியில் பெரும்பாலான ஆஸ்தியை மருத்துவத்துக்கு என்றே செலவு செய்திருக்கிறார்கள் அந்த அம்மையார். இந்த பெண்மணியுடைய வாழ்க்கையில் எதுவும் புலன் இல்லை. இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே அந்த பெண்மணி இயேசுவை காணும்படி வருகிறாள். உங்களுக்கு தெரியும், வஸ்திரத்தை தொட்டால் சுகம் அடைகிறாள். இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் உங்கள் வீட்டிலே நீங்கள் சுகத்தை கொண்டு வருகிறவர், அறிவுடையவர்களாக, ஞானமுடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த வீட்டில் என்று நாம் கால வைத்தோமோ அன்றிலிருந்து சுகவீனம் இருக்கிறது. அந்த வீட்டில் என்று நாம் காணப்படுகிறோமோ அன்றிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் வீட்டில் இருந்த நாளை விட மருத்துவமனையில் இருந்த நாட்கள் அதிகம், மருத்துவத்துக்கு என்று போன நாட்கள் அதிகம். ஒருவேளை கர்த்தர் சபையாரை அந்த பகுதியில் நடத்தாதிருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சின்ன சின்ன பொருளாதார பிரச்சனை மட்டும்தான் இருக்கிறது என்றால் அதை எளிதிலே சமாளித்து கொள்ளலாம். சுகவீனமும் சேர்ந்து வரும் சிலருக்கு. ஏழைக்கு வியாதி வந்தால் ரொம்ப கஷ்டம். ஏனென்றால் மருத்துவ செலவு, மருந்தக செலவு, இன்னும் போக்குவரத்து செலவு, அதோடு கூட அவனுடைய நிலைத்திருக்கிற ஒரு கடன்கள் அல்லது பற்றாக்குறை. வேலைக்கு போய் அவனால் முடியல,
இப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில் வியாதி படுக்கையில் படுத்து விட்டால் வேலைக்கு போக முடியாது. சம்பாதிக்க இருக்கிற பொழுதே பிரச்சனை. இப்போ சம்பாத்தியம் இல்லாத பொழுது சரீரத்திலும் ஒரு கேடு என்று சொன்னால் எப்படி இருக்கும்? ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சுகத்தை தருகிற பரிகாரியாய் கர்த்தர் எழுந்தருளுகிறார். சரி, சுகம் பெறுகிறோம், மறுபடியும் எப்படி சுகம் குலைக்கப்படுகிறது என்றால் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஆனால் சில சமயத்தில் விசுவாசியோட வீட்டிற்குள்ளே இந்த வியாதி வந்து அமர்ந்து கொண்டு இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாசிகளுக்குள் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு. வேத ரீதியாக இன்று நாம் தியானிக்க போகிறோம். ஒன்று, வீடும் ரட்சிக்கப்பட வேண்டும். வீடும் ரட்சிக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே, இதெல்லாம் எப்படி இது வந்து சாத்தியமாகும்? வீடு ரட்சிக்கப்படக்கூடுமா என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் வேத வசனத்தின் அத்தாட்சியோடு சொல்லுகிறேன். லூக்கா 19வது அதிகாரம் 9வது வசனம். இயேசுவே சொல்லுகிறார் இந்த சகேயை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்றால் என்ன? அந்த வீடு இனி ஆசீர்வதிக்கப்பட போகிறது. அந்த வீடு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது? எப்படி ஆசீர்வதிக்கப்பட போகிறது? இயேசு வந்து போனார் என்பதனால் மட்டுமல்ல, இயேசு வருவதற்கு முன்பே அந்த மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த மனுஷன் இயேசுவை காணும்படியாக இந்த சகே என்ற மனுஷன் ஒரு மரத்தின் உச்சியிலே போய் அமர்ந்து கொள்ளுகிறான். குள்ளமான உருவம் கொண்ட மனுஷன் இயேசுவை காண்பதற்கென்று இவன் ஒரு வித்தியாசமான, யாரை மரத்து மேலே ஏறுவாங்க? குரங்குன்னு சொல்லுவோம். அது ஒரு பரிகாசத்தின் ஒரு சின்னமாக தானே காணப்படும். அது நல்ல பிரபலமான வரி வசூலிப்பவன். இவன் போய் எல்லாவற்றையும் மறந்து போய் இயேசுவை மட்டும் பார்க்க நினைத்து இயேசுவை பார்க்க ஒரே குறிக்கொள்ள எது மேலே ஏறானே தெரியாமல் மரத்து மேலே ஏறிட்டான். ஆண்டவர் சகையே சகையே இறங்கி வா என்று சொல்லி ஆண்டவர் அவனை அழைக்கின்றார். அப்பொழுது பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இயேசு அவன் வீட்டுக்கு போகிறார். அப்பொழுது அவன் மனம் சொல்லுகிறது, அவன் வருந்துகிறான், மனம் திரும்புகிறான். அந்த இடத்துல அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, ஏழைகள் இடத்தில் வாண்டினெல்லாம் 4 மடங்கு நான் திரும்ப தந்து விடுகிறேன். இயேசு எதுவும் பிரசங்கிக்கவில்லை, எதுவும் இல்லை. இயேசுனுடைய பிரசனம், இயேசுனுடைய சரீரம், இயேசுனுடைய சரீரத்தோடு இருக்கிற தொடர்பு கர்த்தருடைய ஆலயத்துக்குள் வந்து போகிறதுக்கு ஒப்பாய் இது காணப்படுகிறது. இயேசு உங்கள் வீட்டுக்கு வரவில்லை, வந்தால் நான் பார்த்து கொள்கிறேன்னு சொல்லக்கூடாது. கிறிஸ்துவின் சரீரத்தோடு கூட நெருங்க 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 இந்த சகை என்னவாய் மாறுகிறான்? புதிய மனுஷனாய் மாறுகிறான், புதிய சிருஷ்டியாய் மாறுகிறான். இயேசு சரீர பிரகாரமாய் உள்ளே வீட்டுக்குள்ளே போகிறார். அவனோடு போஜனம் இருக்கின்றார். வெளியில எல்லாம் வேறு மாதிரி பேசுகிறாங்க, அதெல்லாம் இயேசுக்கும் முக்கியம் இல்லை, சகையனுடைய வாழ்க்கைக்கும் ஒன்றும் வந்து பண்ண போகிறது இல்லை. எது வந்தாலும் ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பான். ஆனால் இந்த மனுஷனை குறித்து எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது. என்ன? வரி வசூலிப்பேன். இவன் சொல்லுகிறது தான் கணக்கு. 100 ரூபா வருகிறது என்று சொன்னால் 20 ரூபா போட்டுக்கிறேன், எனக்கு 30 ரூபா கொடுன்றோம். இல்லை, போட்டால் மொத்தமாக 100 ரூபா போட்டேன், என்ன ஆகும்? 50 ரூபா உனக்கு லாபம் பண்ணித்தரேன், 30 ரூபா 20 ரூபா போடுறேன், 30 ரூபா என்கிட்ட கொடுணுமோ. அந்த மாதிரி ஒரு வரி வசூலிக்கிற மனுஷன்தான் சகேயு. பதவியை துஷ்பிரயோகம் பண்ணி அடுக்கி வைத்திருக்கிறான், கட்டுக்கட்டாக நோட்டுகள் அல்லது மூட்டை மூட்டையாக பணங்கள். இதை எல்லாவற்றையும் நான் மறுபடியும் ஏழைகளுக்கு 4 மடங்கு திரும்ப தருகிறேன். பாருங்கள், பண மதிப்பை குறித்து அறிந்து 4 மடங்கு திரும்ப தருகிறேன்னு சொல்லுகிறான். சில காரியத்தை நாம் மருத்துவத்திற்கு கொடுக்கறதுக்கு தேவையா என்று யோசித்து பாருங்கள். சில காரியங்களுக்கு கொடுக்க வேண்டியது தேவையா என்று யோசித்து பாருங்கள். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சிலர் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சில ஸ்தலங்கள் நம்மை நியாயம் தீர்க்கும்படியாகவே கொடுக்கப்படும். சில பூமிகள் ரத்தம் சிந்தின பூமியாக இருக்கும். அந்த பூமியில் இருக்கிற அந்த சாபமானது விசுவாசியை கூட சில சமயத்தில் வாழ விடாது. ஏன் சொல்லுகிறேன் என்றால், இதிலே நீங்கள் பார்த்தால் அந்த பூமியும் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. இந்த இடத்தில் தான் நீங்கள் எந்த இடத்துல வாசம் பண்ணினாலும் கர்த்தர் எழுந்தருளி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த புதிய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய ரத்தம் நம்மை அந்த இடம் பரிசுத்தப்படுத்துகிறது, இடத்தை பரிசுத்தப்படுத்துகிறது, நம்ம பரிசுத்தப்படுத்துகிறது. என்றால் இந்த பரிசுத்தத்திலே பூரணம் பொருளாதாரத்திலே காணப்பட வேண்டும். எந்த பொருளாதாரம் போய் இன்று சிக்கி கொண்டிருக்கிறது உங்களுக்கு? இது பாருங்கள், என்ன சுற்றி வந்தாலும் ஜெபிக்கலாம், உபவாசிக்கலாம், தீர்க்கதரிசனம் கூட உரைக்கலாம். உங்களுக்கு அந்நிய பாஷை கர்த்தர் நவமான பாஷைகளை கொடுத்துருக்கலாம். நீங்கள் ஜெபித்து பலர் சுகம் பெறலாம், பலர் ஆறுதல் அடையலாம். உங்களை கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரமாகவும் காணப்படலாம். ஆனால் பொருளாதாரம் என்று வருகிற பொழுது ஒரு நெருக்கம் காணப்படும். ஏன்? ஜெபித்தாலும் கேட்கப்படுகிறது இல்லை, உபவாசலும் கேட்கப்படுகிறது. ஏன்? ஆனாலும் பூமியில் நாம் காணப்பட்டு கொண்டிருக்க இந்த காலை வேளையிலே கர்த்தர் மனம் திறந்து உங்களிடத்தில் வெளிப்படுத்துகிறார். இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வர வேண்டும் என்றால் அது உங்களுடைய மனம் திரும்புதலில் இருக்கிறது. பொருளாதாரத்திலே ஒரு மனம் திரும்புதல் வேண்டும்.
வஞ்சித்து வைக்கப்படுகிற காரியம் என்று சொன்னால் நீங்கள் சொல்லலாம், ஐயா நான் இதெல்லாம் செய்யவே இல்லை, யாரையும் ஏமாற்றவில்லை, நான் வட்டி கொடுத்து சிவந்த கரம், நான் யாரும் ஏமாத்தலாம் இல்லை, சூழ்நிலை இப்படி ஆகியிருக்கிறது. நீங்கள் 1 சாமுவேல் 10வது அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன் ஒரு செல்வ செழிப்பின் பின்னணியிலே வருகிறான். சவுல் என்ற வாலிபன், பழைய ஏற்பாட்டிலே சவுல் என்ற வாலிபன் சாமுவேலை வந்து சந்திக்கிறான். கழுதை காணும் என்ற விஷயத்தில் வருகிறான். ஒரு இழப்பின் மத்தியில் தேவ சமூகத்துக்கு வருகிறான், நம்ம போலத்தான். ஆனால் திரும்பி போகையில் வேறு மனுஷனாய் திரும்பி போகிறான். அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்தில் சொல்லுகிறேன், தேவனுடைய பிரதிநிதியாய் ஒரு மனுஷன் உங்கள் வீட்டிற்கு வந்தாலும் சரி, ஒரு மனுஷனை தேடி நீங்கள் தேவனுடைய வீட்டுக்கு போனாலும் சரி, திரும்பி போகையில் நீங்கள் எப்படியாய் மாறுகிறீர்கள்? வேறு மனுஷனாய் வேறு மனுஷனாய் மாறுகிறீர்கள். யூஆர் a transformed soul. போகிற நேரத்தில் என்ன நடக்கிறது என்றால் கர்த்தர் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுக்கிறார். பாருங்கள், இதெல்லாம் இலவசமாக பெறுகிற சுகம். ஆட்டில் பிரச்சனை, என்ஜிஓ பண்ணுறோம், இது பிளாக் இருக்கிறது, ஸ்டண்ட் வைக்கிறேன், அது வைக்கிறேன், இது வைக்கிறேன், எவ்வளோ லட்சங்கள் இதெல்லாம் செலவாகும். ஆனால் தேவ சமூகத்தில் வந்து ஒரு தீர்க்கதரிசனுடைய சமூகத்தில் விட்டு போகிற பொழுது கர்த்தர் அவனுக்கு வேறே இருதயத்தை தருகிறார். தேவ சமூகத்தினுடைய மேன்மை, ஆலயத்தின் நன்மைகள் இது ஒன்று, சரீரத்தினுடைய நன்மையும். இப்படியா இந்த மனுஷன் வேறே இருதயத்தோடு போகிறான். தேவ சமூகத்தை தரிசிக்கிற ஏசாயாவுக்கு வேறே நாவு கொடுக்கப்படுகிறது. 120 பேர் மேல் வீட்டாரில் போய் அமர்கிறார்கள். அவருக்கு ஒரு நாவுகள் 120 பேருக்கும் வேறு நாவுகள் வருகிறது. புதிய சிருஷ்டியின் அபிஷேகத்தையும் புதிய சிருஷ்டியின் ஆசீர்வாதத்தையும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் சபையாருக்கு தருகிறார். உங்கள் சரீரத்தில் ஏதோ கோளாறு இருக்கலாம், அதை போய் பார்ப்பதற்கு கூட நேரம் இல்லை. ஆமாம், உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே, ஒரு மிக வேகமான ஒரு காலகட்டத்திலே உங்கள் வாழ்க்கையை சக்கரம் சுழண்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீர்கள் அல்லவா என்று சோதித்து பாருங்கள், உங்கள் சரீரத்திலே சுகம் உண்டாகும். ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த வார்த்தை 107 சங்கீதம் 20வது வசனம் சொல்லுகிறது, அவர் தம் வசனங்களை அனுப்பி அழிவுக்கு விலக்கி குணமாக்குகிறார். அந்த வசனம் வெறுமையாக திரும்பி வராது. அது எந்த காரியத்தோடு, எந்த நோக்கத்தோடு கர்த்தர் அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்து தான் வரும். அதான் வேத வசனத்தினுடைய மகிமையும் மேன்மையும் மாண்பும். அது எங்கே இருக்கிறது என்றால், நீங்கள் வீட்டிலே படித்தால் ஏன் இந்த சுகம் நடக்கவில்லை என்றால், நீங்கள் தேவ சமூகத்துக்கு வந்தால் தான் அந்த ஆசீர்வாதம் வரும். அதுதான் வேதம் சொல்லுகிறது, என் ஆலயத்தின் நன்மையினால் என் ஜனங்களை நான் திருப்திப்படுத்துவேன். அந்நியன் வேறு விதமாய் பெற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வாரம் போகலாம். அது விழா காலத்துக்கு போகிற ஒரு வெள்ளாடை போலது. வெள்ளாமை பார்த்து ஆடுகள் மேயும். ஆனால் மேய்ப்பன் கீழே இருக்கிற ஆடுகள் அப்படி எல்லாம் மேய்ப்பனுக்கு தெரியும், எதை மேய்ஞ்சால் ஆசீர்வாதமாக இருக்கும் அந்த ஆடு, எது மேய்ஞ்சால் அந்த ஆடுக்கு பிரச்சனை வந்துவிடும் என்று மேய்ப்பனுக்கு தான் தெரியும். அதனால்தான் ஆலயத்தின் நன்மையினால் கர்த்தர் முடிச்சுட்டுகிறார். நான் வருகிறேன், இயேசு கிறிஸ்து வருகிறார், அந்த பெண்மணி வஸ்திரத்தை தொடுகிறார், சுகம் அடைகிறார். அந்த குறிப்பிட்ட வியாதிக்கு மட்டும்தான் சுகம் நடக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் சபைக்குள்ளே வருகிற பொழுது, சத்தியம் உன்னைக்கு விடுதலை தருகிற பொழுது ஆத்மா சுகம் அடைகிறது, மனம் சுகம் அடைகிறது. எதிர்காலத்தை குறித்து நிச்சயமோடு இந்த சவுல் கடந்து செல்கிறான். இயேசு பெரியவரா சாமுவேல் பெரியவரா என்பது முக்கியமல்ல. இடங்கள், ஒரு வாழ்க்கையினுடைய தடங்கள், ஊழிய அழைப்பு பின்னணியை குறித்து சொல்லுகிறேன். இயேசுவை குறித்து அறியாதவன் அவன் வருகிறான். இவன் கர்த்தரை குறித்து அறிந்தவன், விசுவாசி கொப்பனையாக இருக்கிறான், வருகிறான். அடுத்த கட்ட ஆசீர்வாத நேரே கர்த்தர் நடத்துகிறான். அவன் உலக பிரகாரம் இழப்பிலே வருகிறான். ஆனால் திரும்பி போகையிலே அது ஒரு பெரிய பொருட்டே இல்லை. இன்று ஏதோ உலக பிரகாரமான விஷயத்தில் ஒரு கேள்விக்குறியாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு நாள் வரப்போகிறது, அதை நீங்கள் துச்சமாய் மதிக்கிற அளவுக்கு அது எது இன்னைக்கு பிரதானமாய் காணப்பட்டுகிறது, அது ஒன்றுமில்லாத சாதாரண விஷயமாய் போக போகிறது. ஒரு காலகட்டத்திலே அடிப்படை உணவிற்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது, எனக்கு சொல்லுகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தால் அநேகர் சாப்பிடுகிற அளவிற்கு கர்த்தர் ஸ்தலத்தையும் மனதையும் இருப்பிடத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, யாரும் சாப்பிடாமல் போகக்கூடாது என்பது தான் பிரச்சனை. அதனால தான் சாட்டர்டேவே எல்லோரும் ஃபோன் பண்ணி வரீங்கள்ல. ஏன்னா மீந்துடுச்சுன்னா மனசு கேட்காது. அடிப்படையிலேருந்து வந்தனாலும் சொல்கிறேன். இல்லை வர்றவங்களும் ஐயா வரேன், நாளைக்கு வரேன், வரலனாலும் கூப்பிட்டு சொல்லிடுறாங்க. பழக்கம் சொல்கிறேன். எது இன்று உனக்கு பிரதானமான ஒரு கெடுபிடியாக இருக்கிறதோ, ஒரு தட்டுப்பாடாக இருக்கிறதோ, அது நாளை உனக்கு அது பெரிய தாராளமான விதத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அதுக்கு தான் இந்த மனுஷனை தேவ சமூகத்தை கொண்டு வருகிறான். பாருங்கள், விசுவாசி இப்படி தான் முதலிலே வருகிற பொழுது இழப்போடு வருகிறான், அதன் பிறகு ஆசீர்வாதத்தை பெறுகிறான். ஆரம்பத்திலே இந்த மனுஷன் மிக மிக தாழ்மையிலிருந்த மனுஷனாக இருக்கிறான். தாழ்மையிலிருந்த மனுஷனாக இருக்கிற பொழுது நல்ல வேத ரகசியத்தை நான் சொல்லுகிறேன். இதை விசுவாசிகள் ஊடகத்தின் வழியாக கேட்டாலும் சரி, நேரே வந்து அமர்ந்து கேட்டுக்கிறவர்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன். தயவு செய்து கவனத்தை திசை திருப்பாதீங்க.
இந்த மனுஷனை ராஜாவாக எழுப்பினது எதற்கு என்று கேட்டால், தேவன் தம்முடைய இருதயத்தில் இருக்கிறதிலும் பூமியில் இணையத்துக்கு இந்த மனுஷனை தெரிந்து கொண்டிருக்கிறார். முதல் காரியம் என்னவென்றால், அமலேக்கியரை அழிக்க வேண்டும். அமலேக்கியர் என்பது யார்? தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதியாய் காணப்படுகிற ஜனங்க. இது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று வேத பிரித்து பார்க்க வேண்டாம், நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த சுபாவ கிளைகள் இருக்கிறவர்களிடத்தில் உங்களுடைய நட்பு ஐக்கியம் துண்டிக்கப்பட வேண்டும். இந்த அமலேக்கியர் யார் என்று கேட்டால், இஸ்ரவேல் புத்திரர்கள் செங்கடல் வழியே கடந்து இவர்கள் இப்படியே வந்து கொண்டிருக்கிற பொழுது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தினர்கள் பயணப்படுகிறார்கள். இந்த அமலேக்கியர் என்ன செய்கிறார்கள்? இவர்களுக்கு வழிவிட மாட்டேன் என்கிறாங்க. அடுத்தது, தேவனுடைய இருதயத்தினுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், அந்த சகோதரத்துவத்தோடு, இதெல்லாம் முன்னாடி சகோதரர்களாக இருந்தது தான், அப்புறம் பிரிஞ்சது. இப்போ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். சொல்லப்படுகிற காரியம், அமலேக்கியர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் பயணப்படுகிற இஸ்ரவேலர்கள் களைப்போடும் இலைப்பாறுதலற்று இருக்கிறார்கள். அவர்களுடைய பார்வையில் மன்னா என்றது இஸ்ரவேலருக்கே தெரியாது, ஆனால் சாப்பிட்டு கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை. என்னமோ கொடுக்குறோம், சாப்பிட்றோம், ஒன்றும் புரியல அப்படி. ஆனால் இந்த ஜனங்க என்ன செய்கிறாங்க? நல்லா இருக்கிறாங்க. இவர்களுக்கு அப்பமும் ரசமும் கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு, உபசரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்ப்பு. அதனால் தான் வீடு சந்திப்புக்கு வருகிற பொழுது விசுவாசிகள் தன்னிச்சையாக வந்து ஊழியக்காரன் வரைக்குமாவது ஏதாவது வாங்கி வந்து வைத்து அவரை போஷித்து அனுப்புகிறதுக்கான காரணம், இது தேவனுடைய உடன்படிக்கை. இது சாப்பாட்டுக்காக சொல்லுகிற காரியம் அல்ல, கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவன் பசியோடு வருகிற ஒரு சகோதரனுக்கு நீ கொடுக்க வேண்டும். இந்த ஜனங்க என்ன செய்கிறாங்க? வழியும் விட மாட்டேன், உங்களுக்கு வயிற்றுக்கும் எதுவும் போஷிக்க மாட்டேன். அந்த போஷித்தல், கர்த்தர் ஏற்கனவே அவர்களை போஷித்திருக்கிறார், கர்த்தர் அதெல்லாம் அறிந்திருக்கிறார். ஆனால் இவனிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு சின்ன மனிதாபிமானம், சண்டை சராசரிகளையும் படைத்த கர்த்தர் ஏன் காணிக்கை கேட்கிறார்கள், ஏன் தசவாங்க செலுத்த வேண்டியெல்லாம் நிறைய பேர் வாக்குவாதம் செய்வாங்க. கொடுக்கிறவன் அவனுடைய இருதயத்தை தீர்மானித்ததை கொடுத்து அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை பெறுகிறான். ருசித்தவன் அதை செய்யாதிருக்க மாட்டான். தசவாங்க காணிக்கை கொடுக்க கொடுக்க அவங்களுடைய வாழ்க்கையில் பல தீர்ப்பு முனைகள் வருகிறது உண்மை. சில காரியங்கள் புயல் வீசினாலும் அந்த புயலின் மத்தியிலும் புயலை அடக்கத்தக்கதாய் கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார், வார்த்தை கொடுக்கிறார், பக்குவத்தை கொடுக்கிறார். அதனுடைய ஒரு கிருபையே வேற. அதை ருசித்தவன் அதை கடைபிடிக்கிறான். இது அதுபோல இந்த ஆகாரத்தை கர்த்தர் ஏற்கனவே கொடுத்துருக்கிறார் இவர்களுக்கு. ஆனாலும் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? இவன் சகோதரத்துவத்தோடு இவனை வந்து செயல்பட வேண்டாம். ஆனால் செயல்படவில்லை. அது கர்த்தருடைய மனதில் ஆழமான ஒரு பாதிப்பாக இருக்கிறது. உங்களுக்கு தீங்கு செய்கிறதையும் கர்த்தர் மனதில் வைத்திருக்கிறார். உங்களுக்கு மற்றவர்கள் தீங்கு செய்தையும் கர்த்தர் தன்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், உங்களை சபிக்கிறவர்களை கர்த்தர் சபிக்கிறார். அதை மனதிலே வைத்திருந்து இது பல நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது. இதெல்லாம் நடந்ததெல்லாம் யாத்திரையாம என்ன அவன் புஸ்தகத்தில் நடந்தது. ஆனால் இப்பொழுது 1 சாமுவேல் வருகிறது 10வது அதிகாரம். எத்தனை தலைமுறைகள் மாறி இருக்குது பாருங்கள். கர்த்தர் இந்த மனதில் வைத்து அமலேக்கியரை பூமியின் கீழ் இராதபடிக்கு சங்காரம் செய்ய வேண்டும். அவனை இல்லத்தில் எதையும் எடுக்காத, அவனிடத்தில் எதையும் தொடாத. ஏன்னா யுத்தத்துக்கு போனால் அதுக்குரிய எல்லா பொருளாதாரமும் இவர்களுக்கு வந்துடும், யுத்தம் செய்கிறவர்களுக்கு. அந்த வணிக மயத்தை பாராத, நான் சொல்லுறதை மட்டும் கேள், அவனையும் விடாத, அவனுடைய எதையும் விடாத, எல்லாத்தையும் சங்காரம் பண்ணு. அதுக்கு தான் இவனை ராஜாவாய் கர்த்தர் அபிஷேகித்தார். இந்த மனுஷன் என்ன செய்து விடுகிறான்? அதை காற்றுல விட்டுட்டான். சில சமயத்தில் நெருக்கத்தில் வருகிற பொழுது கர்த்தரிடத்தில் நாம் நெருங்கி சில பொருத்தனைகளை செய்வோம். சில காரியங்கள் நாம் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி அந்த காணப்படும். வளர 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 அதை மறந்து போய்விடும். ஆரம்பத்தில் பிரதிஷ்டையோடு ஆரம்பிக்கப்பட்ட ஊழியங்கள் நடுவில் அலங்கோலமாய் போவதற்கான காரணம், அந்த பிரதிஷ்டையிலேருந்து தேவ ஊழியன் விலக்கி விடுகிறான் என்ற அர்த்தம். ரகசியம் தான். இன்று கூட உங்களுடைய சரீரம் தெய்வீக சுகத்திற்காக காத்திருக்கிறதா? உங்களுக்கு விடுதலை வேண்டுமா? உங்களால் இனி மருத்துவ படலத்துக்குள்ளே போக முடிய வேண்டாம் என்று நினைக்கிறீர்களா? உங்கள் பிரதிஷ்டை, ஆதி பிரதிஷ்டையை நினைத்து பாருங்கள். ஏதோ இடத்துல நீங்கள் தவறி இருக்கிறீர்கள். அப்பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால், சரீரமாகிய ஆலயம் முதலிலே தீட்டுப்படுகிறது. தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் தீட்டுப்படுத்தினால் தேவன் அவனை கெடுத்து போடுவார் என்று கொரிந்தியரில் வாசிக்கிறோம். சரீர நன்மைக்காக சொல்லுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். உங்கள் சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே ஆத்தும ரீதியான நன்மைகளை சுதந்திரிப்பதற்கு தான். சரீரம் மரித்து போய்விட்டால் என்ன நடக்கிறது? பேரை வைத்தெல்லாம் கூப்பிட்டுக்கிறது இல்லை, பிரேதம், பாடி, இப்படி தான் சொல்கிறான். அப்போ யாருக்கு முன்னுரிமை? எல்லாம் இந்த சுவாசம் இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் இந்த இவர் டாக்டரு, இவர் ரெவரெண்டு, இவர் இது அதுன்றதெல்லாம். அப்புறம் பாடி எப்போ வருதுன்னு கேட்பான். அப்புறம் பாடி தங்காதுன்னுவான். அப்புறம் பாடி ஊதுதுன்னுவான். புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? இது பாடியாகவே தான் பார்ப்பானே தவிர பாஸ்டராக பார்க்க மாட்டான். பாஸ்டர் எப்போ வருவார் எப்போ போவார்லாம் சுவாசம் இருக்கிற வரைக்கும் தான். அப்புறம் பாடி எப்போ எடுக்கிறீங்க?
எப்போ அடக்கம் பண்ணுறீங்க, இப்படி தான் வரும். இல்லை நானுன்னு இல்லை, இது மனுஷனாக பிறந்து எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டது காரியம் தான். சுவாசம் இருக்கிற வரைக்கும் ஐயா, பிரதர், பாஸ்டர், ரெவரண்ட், டாக்டர், பிஷப் என்னென்னமோ சொல்லுவான். போன பிறகு பாடி எப்போ எடுக்கிறேன்னு கேட்பான். அப்போ பாருங்கள், அந்த சரீரம் நமக்கு ஆராதனைக்கு பயன்படுகிறது, அந்த சரீரம் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு பயன்படுகிறது, அந்த சரீரம் நாம் பரிசுத்தமாக ஜீவிப்பதற்கு என்று கொடுக்கப்படுகிறது. இந்த இடத்துல அன்பில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். முதல்ல தேவனிடத்தில் அன்பு இருந்தால் தேவன் யாரை வெறுக்கிறாரோ அதை நம்முடைய மனம் வெறுக்க வேண்டும். ஆனால் இங்கு மனம் என்ன செய்கிறது என்றால், தேவன் தேவை, தேவன் நாமும் தேவை. ஆனால் தேவனுடைய விருப்பம் நாம் செய்வதற்கு அந்த போதுமான பக்தி, அதாவது தேவ சித்த அறிகிற அளவுக்கு ஞானம் இல்லை, எனக்கு அந்த வரம் இல்லை, எனக்கு அந்த அபிஷேகம் இல்லை. ஒரு அடிப்படை காரியம், தேவனை எதை விரும்புகிறாரோ அதை விரும்பு, தேவன் யாரை வெறுக்கிறாரோ அதை வெறுத்துரு. தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்ன விஷயம் என்றால், இந்த குணாதிசயங்கள் கொண்ட ஜனங்கள் கர்த்தருக்கு அருவருப்பான ஜனங்க. அந்த காலத்தில், இந்த காலத்திலையும் யூதன் என்று கிரேக்கன் என்று கர்த்தர் பார்க்கிறது இல்லை. புதிய சிருஷ்டி தான் காரியம். அவன் தான் மனம் திரும்பவில்லையே. மனம் திரும்பி புது சிருஷ்டி ஆனால் அவனுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டு. இந்த குணாதிசயம் இருக்கிறவர்களை கர்த்தர் பூமியில் இராதபடிக்கு அழித்து போட வேண்டும் சொன்னால் நம்ம போய் யாரையும் அழிக்க முடியாது. ஆனால் நம்முடைய ஐக்கியம், நம்முடைய வட்டாரம், நம்முடைய கான்டாக்ட் லிஸ்ட்டில் இந்த மாதிரி ஜனங்கள் இருப்பார்கள் என்றால், தேவ ஜனங்களுக்கு கடந்து சாவட்டோம், கடந்து போட்டோம், இந்த ஜனங்களுக்கு நான் தரமாட்டேன். கர்த்தருடைய ஜனங்களுக்கு சொல்கிறேன், ஊழியக்காரனுக்கு மட்டும் சொல்ல, ஜனங்களுக்கே சொல்கிறேன். கர்த்தர் அதை பார்க்கிறார். அதாவது அமலேக்கியர் கொடுத்து ஒன்றும் ஆக போகிறதில்லை. கர்த்தர் அவர்களை ஏற்கனவே போஷிக்கிறார். காண்டாம் இருக்கிறதுக்கொத்த பலன் இருக்கத்தக்கதான போஷிப்பு, நல்ல போஷிப்பு, ஆதரவு, ஆரோக்கியம், அடைக்கலம், அருட்பணி எல்லாம் ஒழுங்காக போய் கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தரை எதிர்பார்க்கிறார். இப்போ காணிக்கை தசமம் நீங்கள் செலுத்துக்கிறீங்க. வானத்தை படைத்த தேவன், பூமியை படைத்த தேவன் இதை கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவர். ஆனாலும் எதற்கு அதை வைக்கிறார் என்றால், ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு நல்ல உணவு இருக்க வேண்டும், அதே சமயத்தில் அது ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து சேர வேண்டும் என்பது ஒரு உடன்படிக்கை. தசமாம் காணிக்கை என்பது ஒரு உடன்படிக்கை. திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை, இல்லறத்துக்குரிய உடன்படிக்கை. ஞானஸ்தானம் என்பது ஆவிக்குரிய உடன்படிக்கை. தசமம் என்பது ஆலயத்துக்குரிய உடன்படிக்கை. இதெல்லாம் உடன்படிக்கைகள் கீழே வருகிறது. இதெல்லாம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள். இந்த இடத்துல அந்த மனுஷன் அப்படி செய்கிறதை கண்டு கர்த்தருடைய இருதயம் வேகிறது. அதாவது இருப்பு கொள்ள முடியவில்லை. தான் ஜனம் அதெல்லாம் மடிந்து போய்விட்டது. யோசுவா காலத்தில் 2ஆம் தலைமையில் 2 பேர் வந்தார்கள். அது விஷயம் ஒரு மாதிரி போய் கொண்டிருக்கிறது. தேவன் வைராக்கியம் பாராட்டுகிற காலத்தில் இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வழி விலகி போய் எல்லாம் கலப்பு திருமணத்தில் போய் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து நிறைய சிறை இருப்புக்குள்ளே போய்விட்டாங்க. ஆனால் தேவன் வைத்த அன்பு மாறாததுன்னு சொல்ல வரேன். அவர்களுடைய நன்னடத்தை கண்டு தேவனை உருகவில்லை. தேவன் இயல்பாகவே அன்பாக இருக்கிற தேவன் நம் தேவன். நம்ம செய்கிற ஜபம் தேவை. அந்த ஜபம் நம்ம பரிசுத்தப்படுத்துகிற ஜபம் நம்மை வடிவமைக்கிறது, பக்குவப்படுத்துகிறது, சீர்படுத்துகிறது, சிறப்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது. அது நம்மை ஆத்தும ரீதியாக செழிப்பதற்கு இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஏற்கனவே கர்த்தர் தீர்மானித்து விட்டார் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு. ஏற்கனவே முன் குறிக்கப்பட்டவள் நீ, நீ முன் குறிக்கப்பட்டவன் நீ. நமக்கு இது தெரியாது. அதற்குத்தான் சவுல் இடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், அமலேக்கரை அழித்து போடு, அது என் மனதில் இன்னும் இருக்கிறது. எப்போ என்ன இருந்தது? 500 ஆண்டுகளுக்கு முன்பு, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு, அந்த மாதிரி செஞ்சுரிஸ் பேக், 100 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த காரியம் கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிறது. அந்த ஜனங்களை விடாதன்னு சொல்கிறத செஞ்சாலே போதும், நம்ம ஆசீர்வதிக்கப்படும். இந்த மனுஷன் அதை முற்றிலும் மறந்து போட்டு விட்டான். போஷிக்கிறது, தாய் தகப்பனை போஷிக்கிறது ஆண் பிள்ளைகள், கனப்படுகிறது பெண் பிள்ளைகள். எப்படி கனம் பண்ணுகிறாங்க? அந்த பெண் பிள்ளைகள் ஒழுங்காக போய் ஒரு இடத்துல ஒழுங்காக வாழ்ந்தாலே போதும், புருஷனோடே இருந்தால் போதும், ரிட்டர்ன் வரம். அதுவே தாய் தகப்பனுக்கு பெரிய கனம். இந்த குமாரன் பிதாவின் வீட்டை மறக்காது இருக்க வேண்டும், அவனுடைய பெற்றோர்களை அவன் தாங்குகிறவனாக இருக்க வேண்டும், கனப்படுத்துவனாக இருக்க வேண்டும். இதுதான் அடிப்படை காரியம். போஷித்தல், கணவன் மனைவிக்கு போஷிக்க வேண்டும், போதகன் சபையை போஷிக்க வேண்டும். அமலேக்கர் போஷிப்பில் தான் பிரச்சனை வந்துச்சு. ஒரு உபசரிப்பு, ஆத்தும ரீதியான உணவை கொண்டு வருகிறவன் தான் நல் மேய்ப்பேன். அதான் சொல்லுகிற, இந்த ஆத்துமாவிற்கு பேசினது எனக்கே பேசினதை போல் இருந்தது. புருஷன் குடும்பத்தை போஷிக்க வேண்டும். அப்போது புருஷனுடைய கரத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? திடப்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த புதிய ஏற்பாட்டிலே கணவன் இல்லை, ஆண் அல்ல, பெண் அல்ல, புது சிஸ்டம் காரியம். ஸோ புருஷன் தான் போஷிக்கணும் இல்லை, மனைவியும் போஷிக்கலாம். ஆத்ம ரீதியான போஷிப்பு, சரீர ரீதியான போஷிப்பு, மன ரீதியான போஷிப்பு தம்பதிகளுக்குள்ளே. இது சரீர பிணைப்பு அல்ல.
ஒரு பெண்ணுடைய, அதாவது மனைவியினுடைய இருதயத்தில் நம்பிக்கை உடையவனாய் இந்த புருஷன் நிலைக்கிற பொழுதே மனைவியினுடைய மனதிற்கு அவன் போஷிப்பை தருகிறான். இந்த மனைவியானவள் புருஷனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நடக்கிற பொழுதே பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, கற்பில் மட்டுமல்ல, பிள்ளை வளர்ப்பில் மட்டுமல்ல, எல்லா காரியத்திலும் தன்னுடைய வீட்டாருக்கு பள்ளி அடக்கிறதுல சொல்கிறேன், புருஷனுடைய வீட்டாருக்கு அல்ல நம்பிக்கை சம்பாதிக்கிறாள் இருக்கிற பொழுது புருஷனுடைய மனதிற்கு அவள் போஷிப்பை தருகிறாள். அவள் செய்கிற உணவு சமையல் மட்டுமல்ல, இது எல்லா பெண்ணும் செய்ய முடியாது, இது மனைவி மட்டும்தான் செய்ய முடியும். இந்த இடத்தில் தான் மனைவி ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் மத்தியிலே புருஷனை உத்தமனாய் வைத்துக்கொள்ள முடியும். இதெல்லாம் ரகசியங்க. போஷிக்கப்படாத குடும்பங்கள், நீங்கள் போஷிக்கப்படவில்லை என்றால் நீங்கள் எங்கேயோ போஷிப்பை தவற விட்டிருக்கிறீர்கள். நீங்கள் போஷிக்க வேண்டிய ஜனங்கள் உண்டு, ஆனால் நீங்கள் போஷிக்க தவறிவிட்டீர்கள். அதனால் உங்கள் போஷிப்பு இன்று பிரச்சனையாய் கேள்விக்குறியாக இருக்கிறது. தீர்க்க தரிசனமாக நான் சொல்லுகிறேன். அதை கொஞ்சம் பாருங்கள். மற்றவருடைய மனதிற்கு நம்பிக்கையை நம்ம சம்பாதித்தோமா? நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நாம் இருந்தோமா? மற்றவர்களை நாம் போஷிக்க தவறினோமா? அல்லது நாம் பிறருடைய போஷிப்பை உதாசீனப்படுத்தினோமா? அதோடு அவன் வழிவிடவில்லை, கர்த்தர் வழியை உண்டாக்கினார். மனுஷனுக்கு வழி விடலைன்னா கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு வழியை உண்டாக்குவார். மனுஷன் போஷிக்கலைன்னா கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை போஷித்து ஆசீர்வதித்து பலுகி பெருக கர்த்தர் கிருபை செய்வார். ஏற்கனவே இந்த சவரச்சனைக்குள்ளே தான் இந்த இஸ்ரவேல் புத்திரர் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு, ஐயா நீ சகோதரன், ஐயா நீ சகோதரத்துவத்தோடு கேட்க பாவிக்க வேண்டும். ஆனால் இந்த மனுஷன் என்ன செய்கிறான்? இந்த பக்கமே வராத, நீ வேண்டாம். பயம் வந்துடுச்சு அவனுக்கு. இந்த ஜனங்க பலிக்கு பெருகி வருகிறாங்க, எங்கே நம்முடைய எல்லைக்குள்ளே வந்து நம்மளை எடுத்துருவானு. அதெல்லாம் திட்டம். இவர்களுடைய அமலேக்கருடைய எல்லை எடுப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட கானான் தேசத்துக்கு வழிநடத்தான் தேவனுடைய திட்டம். ஒன்று தேவ ஞானமாவது இருக்கணும், இல்லை உங்களுக்கு சமூக ஞானமாவது இருக்கணும், இல்லை சுய ஞானமாவது இருக்கணும், இல்லை சொல் பேச்சாவது கேட்கணும், இல்லை சுய புத்தியாவது இருக்கணும். எதுவுமே இல்லை அமலேக்கு இருக்குது. அந்த காலகட்டத்திலே அவர்கள் தப்புவிக்கப்பட்டாங்க. கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா இப்போ அமலேக்கரை அழிக்க வேண்டாம், அது ஒரு நாள் வருகிறது, அப்பொழுது பார்த்துக்கொள்ளுங்க. அந்த நாள் தான் சவுலை ராஜாவாக்கினதுக்கான காரணம். நம்மெல்லாம் நினைத்து கொள்கிறோம் இஸ்ரவேல் புத்திரர்களை மேய்ப்பதற்கு ஒரு ராஜா வேண்டாம். அது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. அதை காட்டிலும் பழைய கணக்கு தீர்க்க வேண்டும் கர்த்தருக்கு. நான் சில காரியங்களெல்லாம் மறந்து போயிடுவேன், பல காரியங்கள் மறந்துடுவேன், பகைமை முக்கியமாய். ஆனால் சில சமயத்தில் ஒன்றுமே இல்லாமல் சமாதானமாக என்னுடைய வாழ்க்கையினுடைய பயணம் போய் கொண்டிருக்கோம். திடீரென்று 3 ஃபோன் கால் வரும். அன்று ஏதோ செய்திருப்பான், பார்த்தா திடுக்கிடும் தகவல்களாக இருக்கும். மரணங்கள், மன்னிக்க முடியாத, மறக்க முடியாத, எதிர்பாராத மரணங்கள். அவனை காட்டிலும் பொருளாதாரத்தில் பலவீனம் கொண்டவன், அவனை காட்டிலும் அறிவிலும் ஆற்றலிலும் தகுதி குறைவாக இருக்கிறவன்லாம் ஜீவித்து கொண்டிருக்கிறான். இந்த மனுஷன் போய் மாய்த்து கொள்ளுகிறான். ஆண்டவரே என்ன இது என்று கேட்டால் கர்த்தர் பழைய காலத்தில் ரிவைண்ட் பண்ணி காட்டுவார். பழி வாங்குதல் எனக்குரியது. யா வயது ஒரு ஆத்துமா, தேவனுக்கு முன்பு நம்ம என்ன நியாயம் பேச முடியும்? நம்முடைய அங்கலாய்ப்பு சொல்லுகிறேன். அதனால் நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, கர்த்தர் உங்களை பார்த்து பாராதவளை போல் இருக்கிறார், நான் நீதியின் வழியை கடந்து செல்கிறேன், கர்த்தர் என்னை கைவிட்டார் நினைக்காதீங்க. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால்களை நான் தள்ளாட பண்ணுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. மற்றவருடைய சரிவுக்கு நம்ம எதிர்பார்க்கவில்லை, ஆனால் தேவனுடைய நியாய தீர்ப்பை யாரும் தடுக்க முடியாது. அது தனி ஒரு மனிதனுக்காக, தனி ஒரு சிறிய ஒருவர்களுக்கு எதை செய்தல எனக்கே செய்தீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, எனக்கு தொடர்ந்து இதை செய்து கொண்டிருக்கிறான், தொடர்ந்து என்னுடைய பயணத்தில் பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறான், திருமணத்தில் பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கான், வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், நான் திறந்த கதவை பூட்டுகிறவன் யார்? நான் பூட்டின கதவை திறக்கிறவன் யார்? தேவனால் ஒரு கதவு அடைக்கப்பட்டது என்றால் அது மனுஷன் திறக்க முடியாது, வேஸ்ட் ஆஃப் டைம். ஆனால் வேறு வழியில் கர்த்தர் ஆசீர்வாதம் பாருங்க, அந்த வேறு வழியை அதை கண்டு அறிகிறது தான் தேவ ஞானம், அதை புகற்றுகிறது தான் தேவ சமூகம். சில சமயத்தில் இப்படியும் நடக்கிறது உண்டு, சில சமயத்தில் அப்படி நடக்கிறது. ஆனால் ஒன்று, எதுவாகிலும் சிறியவர்களுக்கு எதை செய்தார்களோ அதை கர்த்தருக்கே செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு தீங்கு செய்த ஜனங்களை நீங்கள் இப்பொழுது மனதை விட்டு எடுத்து போட்டு விடுங்க, நினைவுகளை விட்டு எடுத்து போட்டு விடுங்க. துரோகங்கள், நம்பிக்கை துரோகங்கள், பகைமைகள், பேதமைகள், புறம் முதுகில் குத்துகிறது, இது எல்லாத்தையும் மறந்துவிடுங்க. அந்த சத்துருக்கள் என்பதே உங்கள் மனதில் இருக்கக்கூடாது, கர்த்தர் மட்டுமே இருக்கணும். ஆனால் கர்த்தருடைய இருதயத்தில் அது போய் உட்கார்ந்து இருக்கிறது. ஆல்ரெடி இட் வாஸ் ரெக்கார்டட். இனி அதை அழிக்க முடியாது. கர்த்தர் ஏற்ற காலத்தில் தம்முடைய நியாய தீர்ப்பாங்க ஜனங்களுக்கு செய்வார். அந்த கணக்கு நிவர்த்தி ஆகப்படும். அதுக்கு தான் இந்த மனுஷனை கர்த்தர் பயன்படுற, ஆனால் முடியவில்லை. தாவீதை கர்த்தர் நேசித்ததுக்கான காரணம், தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனசான காணப்பட்டதுக்கு காரணம், பெலிஸ்தர் கர்த்தருக்கு பகைஞர்கள்,
தேவன் சாயல் பக்கத்தில் போய் நின்று விட்டான். தேவ பக்கத்தில் நிற்கிறது என்றால் பலிபீடத்தில் நிற்கிறது கர்த்தருடைய வேதம் கைமா இருக்கிறதல்ல. தேவனுடைய இருதயத்தை அறிய வேண்டும், அவருடைய மனதை அறிய வேண்டும். அதுக்கு தான் தேவ சமூகம், அதுதான் ஆலயம். இது புகுற்றுக்கிட பயிற்றுவிக்கிற இடம் தான் ஆலயம். பெலிஸ்தர் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். பெலிஸ்தர் ராட்சசன் எழுமி நின்று கெட்ட வார்த்தையில் திட்டுகிறான். இன்று அந்த மாதிரி துன்மார்க்கனை நெஞ்சுக்குள்ளே வைத்திருக்கிறவன்லாம் நிறைய பேர் இருக்கிறான். பாக்கெட்டில் ஃபோட்டோ வச்சுன்னா அந்த ஃபோட்டோவில் முகம் வந்து சட்ட வழியாக தெரியும். வெளியே என்னென்னா பிரபலியமான முகத்தை தெரிந்து கொள்ளணும். இவனே சொல்கிறான் அவன் என் அண்ணன்னு. நான் பிரசங்கத்துக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் விசுவாசி எங்கே இருக்குது பாருங்கள். இது ஆலயத்துக்குள்ளே வர ட்ரெஸ் வேறு. அந்த அந்த பிரபல்யம் அந்த உலக மேன்மை நமக்கு கொடுக்கும். அப்போ துன்மார்க்கன் அசுசியான வார்த்தைகளை பேசுகிறவன் இவெல்லாம் யார்? விசுவாசிக்க அண்ணன். உண்மையான அண்ணன் இல்லை, பிரபலியங்கள், இன்ஃப்ளூயன்ஸ். ஆனால் அந்த தலைவனை வைத்திருந்தால் அரசு அதிகாரிலாம் பயவிடுவான். ஒன்றும் கிடையாது, வாழ்க்கையை கோட்டை விடுறதான் மிச்சம். தேவன் தூரே போயிடுவார். இங்கே பெலிஸ்தர் ராட்சசன் எழும்பி தூஷிக்கிறான் தேவ ஜனங்களை. தேவனுடைய சேனையை நிந்திப்பதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்ற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அதுதான் ஆண்டவரை தொட்டது. அது ஆண்டவரை தொட்டது ஏர்லி ஸ்டேஜ். இது பாவம் வந்துச்சு தெரியல. ஜனங்களாம் கேட்டாங்க, ஒரு அபிஷேகம் பண்ண வேண்டும். சரி, இந்த மனுஷன் இருக்கிறான், அபிஷேகம் பெற்றான். அபிஷேகம் பெற்ற உடனே புது மனுஷனை மாறினா சவுலும் தீர்க்கதரிசியில் ஒருவன் என்று எண்ணப்பட்டான். எல்லா நிகழ்வுகள் அடையாளங்கள் எல்லாம் பயங்கரமாக இருந்தது. தாவீது அவெல்லாம் அப்படி இல்லை, ரகசியமாகவே முடிந்தது. அவ்வளோ பிரபலியெல்லாம் கிடையாது அந்த காலகட்டம் வரைக்கும். எப்பொழுது இவன் வாயிலிருந்த வார்த்தை வருகிறதோ, எப்பொழுது தேவனுடைய சேனைக்கு விரோதமாய் இவன் பேச முடியும் என்று அந்த வைராக்கியம் வருகிறதோ, அப்பொழுதே ஜாதிகளுக்கு தலைவனாக இந்த மனுஷனை கர்த்தர் எழுப்புகிறார். அல்லேலூயா. அபிஷேகம் இருக்கிறியா? இவனுக்கு இருக்குது அபிஷேகம், அவனுக்கு இருக்குது. அதை பயன்படுத்துகிற விதமும் மனநிலை சொல்லுகிறேன். ஜனங்கள், தேவ ஜனங்களுக்காக நிற்கிறவன் தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைவன். அதுதான் தலைமைத்துவம். என்னென்னா பண்ணிட்டு வரட்டும் ஐயா, அது ரெண்டாவது. முதல்ல அந்த பக்குவம் உங்களுக்கு வர வேண்டும். இன்று என்ன நடக்கிறது என்றால், விசுவாசிகளுடைய வழியில் சொல்லுகிறேன், தலைவன் இப்படி இருக்க வேண்டும். விசுவாசிகள் எப்படி இருக்கிறான்? போய் இந்த துன்மார்க்கமான ஜனங்களை போய் அவனிடத்துக்குள்ள ஐக்கியம் கொண்டு அவனிடத்தில் பிரபலியத்துக்காக அவன் சிபாரிசு செய்தால் எல்லாம் கிடைக்கும், எல்லாம் நடக்கும். ஆனால் அது ஆசீர்வாதமாக இருக்கணுமே. நல்லா பாருங்க, தேவனுடைய சேனையை நிந்திக்கிறவனுக்கு விரோதியாக எழும்பினவன் வரும் நாட்களில் முதலே தலைவனாக உயர்த்தப்படுகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அவன் உயர்த்தப்பட்டு கடைசியில் அவன் ராஜாவாய் அந்த சிங்காசனத்தை போய் அமர்ந்து விடுகிறான். அதில் போராட்டம்லாம் இருக்குது, ஹெல்த்தி ட்ரையல்ஸ் ஆல். இது அப்படி இல்லை, நேராக சிங்காசனம் போய் உட்காந்துச்சு, நிலைக்க முடியல. காரணம் என்ன? அந்த அமலேக்கியர் யார் கர்த்தருக்கு பகைஞ்சனே தெரியாது. உங்கள் குடும்பத்துக்கு யார் பகைஞ்சன்றே தெரியாது. நம்ம நட்பு பாராட்டலாம், அன்பு பாராட்டலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கணும், இல்லை இது சரியில்லை, இது பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? அவனை மறக்கலாம், மன்னிக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. அவனால் என்னென்ன பரிசுத்த வாழ்க்கை தீட்டுப்பற்றோம். கரைகளை நிறைந்த விருந்துக்களை நமக்கு கொடுப்பான். அந்த விருந்துக்கு போயிட்டு வந்தால் நம்ம கரை பெற்றோம் ஆழ்விக்கிற வாழ்க்கை. இந்த பார்ட்டிஸ் வில் பொல்யூட் யுவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ரட்சிக்கப்பட்டு உங்களை கொண்டு வருவதில் எவ்வளோ பாடுபட்டிருக்கிறார் ஆண்டவர். கல்வாரி சிலுவையில் அவர் பட்ட பாடு என்ன, நீங்கள் கடந்து சென்ற சோதனை என்ன, ஜீவனா மரணமா என்ற ஒரு விளிம்பில் இருந்து கர்த்தரால் மீட்கப்பட்டு இங்கே வந்து அமர்கிறீர்கள். யாருமே சொல்கிறேன், பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை, எல்லாம் வெளியிலேருந்து வந்தவங்க. Now you have traveled such a long distance and attending the service, live people, live service people. Apart from that, Google Meet from different destinations. இல்லை, உங்களை சும்மா கர்த்தர் கொண்டு வரவில்லை. நீங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டு வருகிறீர்கள். சபை முடிந்தவுடன் தொலைபேசியில் வருகிற வாட்ஸ்அப் மெசேஜ் என்ன, எஸ்எம்எஸ் என்ன, யாரை சந்திக்க போகிறீங்க, யாரை பார்க்க போகிறீங்க, கர்த்தர் உங்களிடத்தில் கேட்கிறார். அந்த தாவீதுக்கு இருந்த இருதயம் இருக்கிற பொழுது, தாவீது கடைசி வரை லாஸ்ட்டில் தான் விருதாப்பியம் ஆயிடுச்சு. தாத்தா பெட் ரிட்டன் ஆகிட்டார் வயசான காலத்தில் முடிவு ஜீவன் போக போகுது. அப்போ தான் அவன் படுத்தார். அது வரைக்கும் தாவீது பட்டயம் கைமா அப்படி உலா வருகிற பொழுது, இந்த பக்கம் பெண்கள் என்ன, அந்த பக்கம் எதிரிகளெல்லாம் பயந்து நடுங்கிறது என்ன, கம்பீரம் என்ன, எல்லாத்தையும் தன் பட்டயத்தினுடைய முனையில் வைத்திருந்தாலும் அதன் மத்தியில் சுரமண்டலம் வாசிக்கிறது என்ன, சங்கீதம் எழுதுகிறது என்ன, பாடுகிறது என்ன, கர்த்தரை ஆராதிக்கிறது என்ன, அரசியல் பண்ணுகிறது என்ன. பாருங்கள், மல்டி டேலண்ட். ஒரே வார்த்தையை சொல்கிறோம், நம்மளால் அபிஷேகம். அந்த அபிஷேகத்துக்குள்ளே இருக்கிற குணாதிசயம் சொல்லுகிறேன். அன்று ஆட காத்தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பாதம். நான் ஆரம்பத்தில் விசுவாசம் இருக்க பொழுது ஒரு சின்ன காரியம் செய்திருக்கிறேன். ஒரு சின்ன ஒரு துளியாக இருக்கும். கர்த்தர் பார்க்கிறார்.
அதிலிருந்து ஆரம்பிக்கிறது. முன்குறிக்கப்பட்ட அழைப்பு எல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. அதிலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? ஜாதிகளுக்கு அதிபதியாக கர்த்தர் மாற செய்கிறார். உங்களுக்கும் அதுதான். இன்று நீ எதை செய்கிறாயோ கர்த்தருக்கு என்று அது நிற்கும். பொருளாதாரத்தை சொல்ல என்ன வைராக்கியம் இருக்கிறது? வாட் இஸ் யர் காட்லினஸ்? வாட்ஸ் த இன்டெகிரிட்டி இன் த லார்ட் ஃபார் யூ? எல்லோரும் வர்றான், எல்லோரும் போகிறோம், எல்லோரும் சாப்பிட்றோம், எல்லோரும் போகிறோம். சடன் பிரேக் த்ரூ. திடீர்னு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா நீங்கள் தேவ ஜனம் பக்கத்தில் வந்து நிற்கணும். தேவ ஜனங்க பக்கத்தில் வந்து நிற்கணும். தலைவனுக்கு தேவ ஜனங்க என்ன செய்யணும்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்துக்கு அருகிலே வந்து விட வேண்டும். அருகிலாம் நெருங்கி வந்து விட வேண்டும். இஸ்ரேல் புத்திரர்கள் அதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணாபினா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி போட்டு ஒரு ஜபம் பண்ணி கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. அப்படி பண்ணுறவங்களே தப்பாக சொல்கிறேன். தேவ பக்தி அவ்வளோதான், அளவு அவ்வளோதான். சிலுவை இங்கே வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சிலுவைக்கும் அப்பால் தான் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம டெய்லி சுமக்கிறோம் அந்த சிலுவையை. வேறு விதமாக நம்ம சிலுவையை தியானிக்கிறோம், சுமக்கிறோம். அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். அவன் சிலுவையோடு நிறுத்தி கொண்டுருவான். சிலர் உயிர்த்தோடு நிறுத்தி கொள்கிறான். நம்ம உயிர்த்தெழுதலை அனுதினமும் சுவாசிக்கிற அளவுக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அந்த தேவனோட உடன்படிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால், அந்த பார்வோன் எவ்வளோ வருஷமாக நம்மோடு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, என்னென்னலாம் நம்ம கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இப்பொழுது கர்த்தருடைய வழியில் நாம் போக வேண்டும். நான் வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணது போதும், இப்பொழுது மோசையோடு வந்து எல்லாம் சேர்ந்து கொள்கிறார்கள். அது எல்லாம் ஒரு மரத்தில் வந்து பட்சிகள் அமர்கிறதை போல் வந்து அமர்கிறது. 6 லட்சம் புருஷம் போகிற மனைவி மக்கள்லாம் சேர்த்தா ஒரு 20 லட்சம் வச்சுக்கொள்ளுங்க. அத்தனை ஜனமும் அபிஷேகத்துக்கு அடங்கி வருகிறது. ஏன் அவர்களுக்கு அற்புதம் நடக்காது? ஒன் நைட் பிரேக் த்ரூ. 1 பாட் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. 1 பாட் ரைஸ்னாக்கா அந்த சட்டிக்குள்ளே எல்லாம் போட்டு சிக்கனு, மட்டன் இல்லை, சிக்கனு, மசாலா, சோறு எல்லாத்தையும் போட்டு ஒரு குக் பண்ணிடுவோம். நாட் பிரியாணி, 1 பாட் ரைஸ். ஒரே அந்த கறி குழம்பே வச்சாலும் அதில் சோத்தை கொட்டி கறி குழம்புலேயே வடிக்க மாட்டான், அப்படியே கொதித்து எடுப்பான். 1 பாட் ரைஸ், சிங்கப்பூர் ஸ்டைல் சொல்கிறேன். 1 பாட் ரைஸ் ஒரே சட்டியில் எல்லாமே சேர்ந்துருக்கும். அதுபோல் இதை அழகாக வந்து அமர்ந்து விடுகிறாங்க. ஆத்மா ரீதியில் சொல்கிறேன். தேவ சமூகத்தை நாடுகிறாங்க. பார்வோனை கொஞ்சம் தொட்டுக்க கூட வைக்கிறதில்ல, எட்டி வைக்கிறாங்க. பார்வோனுக்கு எனக்கும் இருக்கிற இடைவெளி தான் பழைய ஐக்கியத்துக்கும் பழைய பாவங்களுக்கும் இருக்கிற இடைவெளி தான் புதிய சிஷ்யனுடைய ஆசீர்வாதத்தை உடனுக்குடன் சுதந்திரிக்க முடியும். எத்தனையோ ஊழியக்காரர்கள் வந்துட்டாருங்க, எத்தனையோ எல்லாம் வீட்டுக்கு தான் ஜெபம் பண்ணையா. நீ அவன் தேவனுடைய வீட்டுக்கு போல என்ன பயணப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய பயணம் சொல்லுகிறேன். பழைய பாவம் பழைய ஐக்கியம். புதிய மனுஷன் நீங்கள், புதிய சிருஷ்டியாக இருக்கிறீங்க. இப்பொழுது தேவனுடைய வீடு, தேவனுடைய மனுஷன், தேவனுடைய அபிஷேகம். இது எவ்வளோ இடைவெளி இருக்கிறதோ அவ்வளவாய் உனக்கு அற்புதம் சுக்கிரத்தில் நடக்க போகிறது. கர்த்தர் உங்களுக்கு பெரிய வாசலை திறக்கிறத நான் பார்க்கிறேன். சபையாரே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், உங்களுக்கு இந்த காலை வேலை வாசல் திறக்கப்பட்டு விட்டது. மேபி சண்டே டுடே, டுமாரோ யூ வில் see this miracle. உனக்கு திறந்த வாசல் மனுஷன் இந்த புது வாசலை அடைக்கப் போவதில்லை. இதிலே நீடித்து நீ காணப்பட போகிறாய். இதிலே மனுஷன் அடைக்கிற அளவுக்கு அந்த தாழ்பால்கள் நெருக்கத்தில் இல்லை. கர்த்தர் அது உயரமான ஒரு வாசலாய் கர்த்தர் காட்டுகிறான் தரிசனத்தில். அதிலே உன்னை கர்த்தர் பிரவேசிக்க செய்ய போகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. உனக்கு திறந்த வாசலை கர்த்தர் இந்த காலை வெள்ளை கட்டளையிட்டு விட்டார். அது இன்று யுத்தமாக இருக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கை 1 சாமுவேல் 17 நித்தியகண்டம் பூர்ணாட்சியாக இருக்கிறது. பிழைப்போமோ யுத்தம் செய்து மேற்கொண்டு வருகிறதுக்கு மனுஷனோட மனசு யுத்தம் செய்வான். அதெல்லாம் யூனிஃபார்ம்லாம் மாட்டின்னு இருக்கிறான். அவனால் முடியல, இந்த மனுஷனால் முடிகிறது. இந்த மனுஷன் அபிஷேகத்தை தரித்தவனாக இருக்கிறான். அவன் சீரோடை தரித்தவனாக இருக்கிறான். சீருடை தரித்தவன் செய்யாததை நீ செய்ய போகிறபடி அபிஷேகம் உன்னை கனப்படுத்த போகிறது. அல்லேலூயா. What others can't do, you will do it in the name of Jesus. In the name of Jesus, you shall function well. You shall perform, excel. You will turn out to be an excel candidate amidst of all the qualified, amidst of all the uniform forces, says the Holy Lord of the host. உன்னை கர்த்தர் கொண்டு போகிற இடம் பெரிய அரண்மனை. வனாந்திர வாழ்க்கை முடிஞ்சிச்சு. ஆனால் தாவீதிடத்திலே பிரச்சனை வேறு பிரச்சனை. அது அந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம இப்போ அதுக்குள்ளே போவோம்னா ட்ரெஸ்ஸை திரும்பிடும். சவுல் இடத்துல என்ன பிரச்சனை என்று கேட்டால், அமலேக்கரை அழிக்க போன மனுஷன் அமலேக்கனையும் அழிக்கலை. அந்த மந்தையை பார்த்த உடனே அதை அப்படியே தண்ணி கொண்டு வந்து தன்னுடைய அரண்மனையை கட்டி போட்டு விட்டுக்கிறான். கடைசியில் அமலேக்கன் ஒருத்தன் தான் வந்து உன்னை கொலை செய்து விட்டுக்கிறான். இவன் சொல்லி தான் செய்கிறான். பட்டயத்தை நட்டு மேலே விழுந்து செத்துடுறான். அந்த பட்டயத்தை எடுக்கிறான். அது கொலை மாதிரி தான் ஆகிறது.
அமலேக்கினாலே அவனுடைய முடிவும் முடிகிறது. இவன் அழித்திருந்தால் அது அழித்திருக்காது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பாவ தொடர்புகள், பாவ கரைகள், பாவ சிற்றின்பங்கள் அனைத்தையும் நீ அழித்தால் அது உன்னை பயந்து ஓடும். எல்லோரும் சொல்லும் அவங்க கூட சேராதன்னுவான். என்கிட்ட நிறைய இந்த பசைப்பாடு நான் வாங்கியிருக்கேன், இன்னி வரைக்கும் வாங்கி கொண்டிருக்கேன். இவங்க கூட சேராதன்னுவான். ஏன்? இந்த மனுஷன் வந்து பார்த்தாலே இதெல்லாம் போயிடுது, எல்லா கள்ள தொடர்பு உடஞ்சிரும். அபிஷேகம் பண்ணப்பட்டம் போய் நின்னா இல்லை ஜெபித்தா கள்ள தொடர்புகள்லாம் உடஞ்சி போயிடும். பீடி சிகரெட் குடி, லேடி எல்லாம் பீடி சிகரெட் எல்லாம் இந்த லாகிரிய வஸ்துக்கள், அடிமைத்தனத்து பழக்கங்கள் எல்லாம் நிர்மூலமாயிடும். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ என்ன செய்வான்? பார்த்து கொண்டிருக்கிறவன் நேற்று வரை அவன் நம்மளோடு ஐக்கியமாக இருந்தான், இந்த மனுஷனோடு சேர்ந்துலேருந்து இவன் ஒரு மாதிரி ஆகிட்டான், அவனுக்கு ஒரு மாதிரியாக தெரியும். அதுதான் என்ன சொல்லுவான்? இந்த ஆளோடு சேராத, இந்த மனுஷனோடு சேராத, இந்த மனுஷனோடு சேராத. இல்லை தெரிஞ்ச ஜனங்களே இருந்தால் கூட சரி, புறமுதுகிலே குத்துக்கிறதுக்கெல்லாம் காரணம் இதுதான். அவனோட சேராத. என்ன இருக்கிறது? இயேசுவையும் இயேசுனுடைய வார்த்தையை வெறுப்பதற்கு அதில் விடுதலை இருக்கு ஐயா. உலகத்தின் ஆவி கட்டி போட்டிருக்கிற ஜனங்களை அந்த கட்டுகளை அறுக்கிறது தான் பரிசுத்த ஆவியானவர். ஆராதனைக்கு வருகிறோம், அடிமைத்தனம் போகிறது, அவன் மன மாற்றம் அடைகிறான், மறுரூபம் அடைகிறான். என்னென்னமோ கேள்வி கேட்டவன், கர்த்தர் எனக்கு ஒன்றுமே செய்யலைன்னு சொன்னவன் திரும்பி கர்த்தரத்தில் மனம் திரும்பி சொல்லுகிறான், ஆண்டவரே என்னை மன்னிய, நான் ஒன்றுமே செய்யவில்லை, நான் மாறவில்லை, நான் மனம் மாறவில்லை, எல்லாம் மாற வேண்டும் நினைத்தேன், இப்போது புரிந்து கொண்டேன், பிரச்சனை என்னிடத்தில் உம்மிடத்தில் இல்லை என்று மனம் திரும்புகிறான். கர்த்தர் பார்க்கிறார், கட்டி அணைக்கிறார், அவனுக்கு திரும்பி போகலை, ஆசீர்வாதத்தை திறந்து கொடுக்கிறார். எதற்கு வந்தானோ அது நிறைவடைகிறது. அதோடு அவன் சத்திய பாதையிலே வந்து கொண்டிருக்கிறான். இது வளர 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 கிருபை பெறுகிற பொழுது இது அடுத்தது ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகத்தை பெறுகிற பொழுது தேவன் இன்னும் உங்களிடத்தில் நம்பி சில காரியத்தை சொல்லுகிறார். அதான் புறஜாதியில் போய் திருமணம் செய்யாதீங்க, நீங்கள் ஒழுங்காக இருங்க சொல்கிறதெல்லாம் அதான் உடன்படிக்கை சொல்கிறேன். அப்படியாகத்தான் ஆண்டவர் இந்த மனுஷனத்தை சொல்லுகிறார், இந்த ஜனத்திரத்தில் எதுவும் வைத்து கொள்ளாத அப்படின்னு சொன்னால் ஜனத்தையும் அழிக்கவில்லை, அந்த மந்தையும் அழிக்கவில்லை, கொண்டு வந்து முட்டத்தை கட்டால் அதனுடைய விளைவுன்னு தெரியவில்லை. அதன் பிறகுதான் சாமியில் வந்து சொல்லுகிறான், இது சவுலுக்கு வந்த மனவியாதி, பிசாசு பிடித்தது என்று அசுத்தாய் வருகிறது, தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி என்றெல்லாம் வாசிக்கிறோம் இல்லையா? அது மனோவியல் ரீதியாக பார்ப்பீர்கள் என்றால் அது ஒரு டிம்னீஷியா வியாதி. கொஞ்ச நாள் நல்லா இருப்பான், திடீர்னு அவன் எழுந்துருவான், அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் அப்படின்னுமா, அப்புறம் திடீர்னு அசிங்கம் பேச ஆரம்பிச்சிருவான். இது நிறைய பேர் செய்வான், ஆனால் இது எக்ஸ்ட்ரீம், இது கண்ட்ரோலே இருக்காது. அப்படியே எதனா பேசினா ஆவிக்குரிய மனுஷர்கள் தேவ ஜனங்கள் வருகிறாள்லாம் கொஞ்சம் அடக்கி கொள்வான், இது அடங்காது, அவனையும் சேர்த்து செய்வான் இவன். நான் சவுல் சொல்கிறேன், டிம்னீஷியா இது மனப்பிரச்சனை, இது மனவியாதி, இதுக்கு மருந்தே கிடையாது. ஆனால் போய் சுரமல்ல வாசிக்கிற பொழுது விடுதலை ஆகும். அந்த விடுதலை பெறுகிற பொழுது இந்த ஐயா தான் ஜெபித்தார், இந்த தம்பி தான் ஜெபித்தெல்லாம் தெரியாது. தாவீது யாருன்னு கேட்குறான்னா பார்த்துக்கோங்க. சுரமனில் வாசிக்கிற போதெல்லாம் தெரியல, சுய நினைவு இல்லை. இப்போ ராஜா கிட்ட சொல்ல முடியுமா, ராஜா உனக்கு பேய் பிடிச்சிருந்தது இவன் தான் வந்து ஓட்டினான்னு? ராஜா அவனும் ஓட்டிடுவான். என்னடா ஆச்சு? இல்லை ராஜா அப்படியே மயங்கிட்டீங்க, கேர் ஆகிடுச்சு, உங்களுக்கு டயர்டாக இருக்கிறீங்க. ஓ அப்படியா, சரி. அப்போ தாவீது கோலியாத்து என்னென்ன யாருடைய மகன்? முதல்ல இதே வாய் தான் கேட்டுச்சு, அவனை கொஞ்சம் அனுப்பு, நான் கொஞ்சம் பேய் ஓட்டிக்கணும்னு. பாருங்கள், ஒன்று சமையல் பார்த்தா இருக்கும். சில பேயெல்லாம் அப்படி தான் ஊழியக்காரனை மறக்க வச்சிடும். விடுதலை பெற்ற உடனே அது வேறு பேய் வந்து ஊழியக்காரனை மறக்க வச்சிடும், தேவ சமூகத்தை மறக்க வச்சிடும், இஷ்டப்படி பேசி அதே தேவ சமூகத்துக்கும் தேவனுடைய ஊழியனுக்குமே பகஞ்சனை மாறிடுவான். இதெல்லாம் கிரியை செய்கிறது என்னது? அசுத்தாவிகள் கிரியை. அந்த அசுத்தாவி உள்ளே கொண்டு வர்றதுக்கான காரணம் என்ன? பொருளாதாரம். எப்படி இதோடு இணைக்கிறீர்கள் என்று கேட்டால், மத்தேயு 4 பார்ப்பீர்கள் என்றால் இயேசுவிடத்தை சொல்லுகிறது, உனக்கு இவை அனைத்தையும் நான் தருகிறேன். இது எப்படி போகிறது? பிசாசு இடத்துல ஆதாமுடைய கீழ்ப்படியாமல் மொத்த உலகத்தையும் அவனு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வந்து விடுகிறான். வலு சர்பத்து மூலம் வந்து ஒரு வஞ்சனையான போதகம் வருது இல்லையா? இந்த பழத்தை சாப்பிடாத அப்படின்னு கர்த்தர் சொன்னால் அதை சாப்பிடு, அதை பார்த்தா இப்படி ஆகிடும், அப்படி ஆகிடும், அது ஆகிடும், இது ஆகிடும்னு அந்த மாதிரி சாப்பிடுது. சும்மா சாதனம் சோப் போட்டு மூஞ்சி கழுவினா தான் நல்லாயிருக்கும். ஆனவன் சொல்கிறேன், பெண்ணும் சொல்கிறேன், இதை பண்ணு, அதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னா அது விகாரமாயிடும். சிலெல்லாம் பார்த்தா கல்யாணத்தில் பாவம் அந்த மேக்கப் போட்டு ஆள் அடையாளமே தெரியாமல் போயிருக்காங்க நிறைய பேர். என்ன பாஸ்டர் என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறீங்கன்னா யாருன்னே தெரில. இல்லை பெண்ணுன்னு தெரியுது, அது வஸ்திரத்தை வச்சு சொல்லலாம், முகம் சுத்தமாக தெரியல. கண்ணாடி போட்டிருக்கு நான் கேட்டு சொல்லிடுறான், கான்டாக்ட் லெக்ஸ் வச்சுட்டு சொல்கிறான், அதில் ஒரு அழிப்பு ஈஸி அது ஒரு டிங்கரிங் பெயிண்டிங் எல்லாம் நடந்துடுச்சு. யாருமா நீங்கள்? என்ன தெரியலையா? பேர் சொல்கிறப்ப தான் ஐயோ என்னது இது ஃபேஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு மேக்கப் போட்டோம். அடுத்த வாட்டி இதெல்லாம் போடாத, இது பெந்தகோஸ்தே ரூலான்னு கேட்டுச்சு அந்த அம்மா. ஐயோ அதெல்லாம் இல்லை, சுத்தமாக அடையாளம் தெரிலம்மா,
சாதாரணமே நல்லா இருப்பீங்க, சாதாரணமாக வரப்பவே திரும்பின வீட்டில் நல்ல வேலை அது மனவாட்டி இல்லை சொல்கிறேன். இல்லை ஏன் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி இந்த ஏவாள் கிட்ட போய் அந்த சொல்லி நீ தேவனை போல அப்படி ஏற்கனவே நான் தேவசாயில் தான் இருக்கேன், அது சொல்ல தெரியல அந்த அம்மாவுக்கு. அதனால தான் அதுக்கிட்ட போய் சொல்லிச்சு. ஆதாம் கிட்ட சொன்னால் இது வேவாது, இந்த அரிசி அங்கே வேவாது. அவன் சொல்லியிருப்பான், நான் தேவசாயில் தான் இருக்கேன், நீ தேவனை போல மாறில்லை, தேவசாயில் தான் நான் இருக்கேன், நான் அப்படி தான் சிருஷ்டிக்கப்பட்டேன், இதை சாப்பிட்றனால ஒன்றும் இல்லை, இது அப்பாலே இப்போ சாத்தானேன்னு கூட சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. இது வழியாக போய் அது போய் கடைசியில் ரெண்டும் சேர்ந்து இழந்து அந்த இடத்த விட்டே வந்தது தான் மிச்சம். கீழ்ப்படியாமல் இருப்பிடத்திலிருந்து தேவன் நிலைத்த இடத்துலேருந்து நம்ம விலகி போக செய்து விடும். வேலையாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், போய் எங்கேயோ காலைல போய் சாயந்தரம் வர பணிவிடையாக இருக்கட்டும், கீழ்படியாமல் ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், டிக்கெட்டு பிஸ்னஸ் கிளாஸ் வாங்கிடுங்க பரவாயில்ல, ஆனால் அவன் சொல்லதை கேட்டால் தான் உள்ளே ஏற முடியும், எல்லாம் துரத்தி விட்ருவோம். சட்டத்திட்டங்கள் இருக்குது இல்லையா, அதே போல தான் தேவனுடைய ராஜ்யத்தில் அழிச்சிருன்னா அழிச்சிடணும். அதை ஆண்டவர் மறந்துச்சு. அதை அந்த பொருள் மீது ஆசை, அந்த பணம் மீது ஆசை, அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல ஆண்டவரை மறந்தாச்சு. யார்? அபிஷேகம் பண்ணப்பட்ட ராசா. ஆண்டவரை மறந்த தொட்டு தான் அதை பார்த்தோன்னே ஆசை வந்துடுது. ஏன்னா முதல்ல தொலைஞ்சு போனதே கழுதை தான். கழுதை தேடி வந்தவன் தான் அந்த மனுஷன். இவன் ஆட்டுக்கு பின்னாடி போய் கொண்ட மனுஷனை கூப்பிட்டு கர்த்தர் அபிஷேகித்தார். யார் நல்லவன் யார் கெட்டவன் என்பதல்ல, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள சில குறைகள் இருக்குது, நிறைகள் இருக்குது. அதை சொல்ல உங்களை நம்பி ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எப்படி இருக்கிறீர்கள்? சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும், கீழ்ப்படிதலில் சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும். சில பார்த்தா ரொம்ப யங்காக இருப்பான், ரொம்ப அழகாக இருப்பான், அதுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இல்லை, எல்லாம் தெரியும், ஆனால் எதுவும் செய்யாது. அதான் அது ரகசியம். அதான் பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. ஏன் தகுதியாயிராது? தேவ சாயல் கலைஞ்சிரையா, தேவனுடைய ஒரு சாயல் போயிடும். இந்த மனுஷன் அப்படியெல்லாம் இல்லை. முற்றத்தில் எடுத்து வந்து கட்டி வைத்து விட்டு சாமுவேல் கட்டும் கோபத்தோடு வருகிறார். கர்த்தருக்குள்ளே சொல்கிறேன், என்னப்பா எல்லாம் செஞ்சுட்டேன் நான். அப்போ முற்றத்தில் ஆடுகளின் சத்தம், மாடுகளின் சத்தம், கழுதுகளின் சத்தம் என் காதுகளிலிருந்து, மந்தைகளின் சத்தம் என் காதுகள் கேட்பது என்ன என்று கேட்கிறார். இது கர்த்தருக்கு பலியிட எடுத்து வந்தேன். அதை தான் அப்பவும் சொன்னேன், உங்களுக்கு இப்பவும் சொல்கிறேன். கர்த்தருக்கு பலியிடுவதற்கு கர்த்தருக்கு தெரியும் பலிக்கு எது தேவை, எங்கு தேவை, யார்கிட்டேருந்து வாங்கணும்னு. இதெல்லாம் என்னென்னா சூழ்நிலையை காரணம் காமிச்சு பாவம் பண்ணுறது. ஆமாம் ஐயா, அந்த மனுஷன் புருஷனை விட ஒரு படி மேலே இருக்கான், புருஷன் ஒன்றும் இல்லை, அவனோடு இருக்கிற தொடர்பு தான் என் குடும்பத்தையே விலைக்கேற்றி வைக்கிறது. சரி, அதெல்லாம் பழைய வாழ்க்கை. இப்போது தேவன் உன் தீபத்தை, அணைய வேண்டிய தீபத்தை ஏற்றி வைத்திருக்கிறாரே, அந்த தேவனுக்கு என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த பழைய தொடர்பு கொடுத்து ரொம்ப கஷ்டம் ஐயா. அப்போ என்ன ஆகுதுன்னா வாதம் ஆரம்பிக்குது வீட்டில். டாக்டருக்கே தெரியாது, அவன் ஒன்று சொல்லுவான், கல் இருக்குதுன்னுவான், ஸ்கேன் எடுக்கணுமா, அப்போ ஸ்கேன் தெரியாது, அப்புறம் இது எடு அது இது எடுன்னு எல்லாத்தையும் எடுத்து கடைசியில் பட்டையும் எடுத்து வந்து சரீரத்தில் வைக்கிற அளவுக்கு வந்துடும். சில சமயத்தில் வச்சும் விட்ருவான். வச்சு பார்த்தா சில சமயத்தில் சொல்லுவான், அது மாதிரி ஒன்றுமே இல்லை, திறந்து பார்த்தோன்னே தெரியுது அவன் ஒன்றும் இல்லைன்னு. அப்போ முன்னே என்ன தெரிஞ்சுது? நம்ம சொல்லுவோம் அவன் சம்பாதிக்கிறதுக்கு. இல்லையா, இது உண்மையிலே அவனுக்கு அன்றைக்கி தெரிஞ்சது இன்றைக்கி மறைஞ்சிருக்கு, ஆனால் வலி மட்டும் போகல. டாக்டர் பார்த்தாரு, ஒன்றும் இல்லைன்றாரு, ஆனால் உனக்கு ஏன் வலி இருக்குது? ஏன்? தெய்வீக சுகம். எல்லா ஊழியரும் ஒரே வார்த்தை சொல்கிறோம், சுகமாக வேணும், ஆனால் ஒன்றும் நடக்கலை. ஏன்? இந்த மந்தையை எடுத்துக்கொண்டு வந்ததிலிருந்து இது 2 வருஷத்தில் நடந்தது. 40 ஆண்டுகள் அரசியல் வாழ்க்கையில் 38 ஆண்டு காலம் சவுல் ராஜா இப்படி இருக்கிறார், அப்படி இருக்கிறார், இப்படி இருக்கிறார், அப்படி இருக்கிறார். திடீர்னு பார்த்தா தாவீதேன் மகனே அப்படின்றான். ஐயா சொத்ரையா அப்படின்னு. அதுக்கப்புறம் வெண்டையாக பேசினா நான் என்ன பண்ணுவேன்? இல்லை, என்ன பண்ண முடியும்? நான் திருப்பி பேச முடியுமா? இல்லை நான் அடிக்க முடியுமா? என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி தான் தாவீது, என் மகனே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ மேன்மேலும் வேலை போடுவாய், கத்திரிக்கிட்டு பெரிய காரியங்கள் எப்படியாவது சொல்லே வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு பையனை கூப்பிட்டு 2 வைக்கிறான். அந்த ஈனமானவனுடைய மகளோடு, அந்த ஈனமானவளுடைய மகனோடு சேர்ந்து சுற்றி திரிகிற துணிகரம் என்ன? அந்த ஈசாயின் மகனோடு சேர்ந்து சுற்றி கொண்டிருக்கிறாயா? இங்கே சொல்கிறது ஆசீர்வதிக்கப்பட்டவன் மேன்மேலும் பலப்படுவான்னு. இது நம்ம ஆட்கள் நிறைய பண்ணுவான், ஆனால் அவங்களாம் சவுலுன்னு சொல்ல முடியாது. அது அவனுக்கு கோவம் வருது, திட்டுறான், அப்புறம் மனம் திரும்புகிறான், அப்புறம் அவன் அன்பு காட்டுறான், இதெல்லாம் நடக்கும் சைக்கிள் இது. ஆனால் இது அப்படி இல்லை. 38 வருஷ காலமாக சாகிற வரைக்கும் இந்த பேய் பிசாஸ் போவே இல்லை, அவனை விட்டு பேயின் இல்லை, இது மனவியாதி போவே இல்லை. தேவனால் விடப்பட்ட பொல்லாதாவி. ஏன் தேவன் அதை எடுக்கக்கூடாதா? தேவன் தான் விடுதலை தருகிறார், தேவன்கிட்டே விளாட்டான். மறுபடியும் சொல்லுகிறேன், பொருளாதாரம் பெரிய காரியம் இல்லை கர்த்தருக்கு.
ஆனால் நம்ம தான் அந்த பொருளாதாரத்தை முறைப்படி கையாளணும். எளிதிலே அந்த வாய்ப்புகளை உருவாக்குறதெல்லாம் பிசாஸ். நம்ம உடனே கேட்கக்கூடாது, ஏன் கர்த்தர் அதை அனுமதிச்சார், எப்படி நான் அந்த மனுஷன் சந்திப்பேன். துன்மார்க்கம் கூட சேராதேன்னு வேதம் சொல்லுது. துன்மார்க்கம் ஆலோசனை வேணான்னு. நீதிமன்ற ஆலோசனை கேட்டால் பரிசுத்தமாக இருக்கணும். நீதிமன்றனுடைய ஆலோசனை எப்படி வேணால் இருக்க முடியாது. நீதிமன்ற ஆலோசனை பல காரியங்கள் இழக்க வேண்டியது வரும், சிற்றின்பத்தெல்லாம். அதனால் நீ துன்மார்க்கனுடைய ஆலோசனைனாக்கா அவன் ஆரம்பிக்கிறப்ப ஒரு டம்ளர் சரக்கோட ஆரம்பிப்பான். அப்புறம் அது போவே இது போவே இது அதுவும் சேர்த்து பன்றி போல் உழண்டு திரியும். இதெல்லாம் அப்புறம் குடும்பம் விருத்தி அடையாது. என்று அந்த முற்றத்துக்குள்ளே அரண்மனையினுடைய முற்றத்தில் இதை கொண்டு வந்து கட்டினானோ அன்றைக்கு ஆரம்பித்தது இந்த பொல்லாத பிசாஸ். ஆமாம், 38 ஆண்டு காலம் அவனை கூட குணப்படுத்திட்டார் ஆண்டவர். யார்? பெதஸ்தா குளத்தல்ல பற்றி தானே இப்போ 38 ஆண்டு காலம் அவனை கூட சுகமாக விரும்புகிறாய கேட்டா, சரி அவனுக்கு தெரில, வலி வேதனை அங்கெல்லாம் இப்போ யாரும் இல்லை பேச்சு துணைக்கு, நம்ம அழுக்கு ஒரு மாதிரி வாழ இருக்கு இல்லையா. 38 ஆண்டு குளிக்கலைன்னா எப்படி இருப்பான்? அவனை கொண்டு வந்தே வச்சிட்டாங்க. 3 நாள் கரண்ட் போயிடுச்சு, 3 நாள் மோட்டரில் தண்ணி ஏறல, 3 நாள் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. ஒரு வாரம் தண்ணி வரலையா? கொரோனா வந்த மாதிரி தண்ணி கிடைக்கல. குடும்பத்துக்குள்ளே என்னென்ன அடிதடி நடக்கும் தெரியுமா? ஒருத்தன் துர்நாற்றம் இன்னொருத்தனை தாங்காது. இப்போ ஏசி போடுறோம், குளிக்கிறோம், 2 வேலை குளிக்கிறோம், என்னென்னமோ அடிச்சுக்கிறோம், உள்ளே அடிக்கிறோம், வெளில அடிக்கிறோம், மேலே அடிக்கிறோம், அப்புறம் வெள்ளை அடிக்கிறோம். சொல்கிறேன், தண்ணி வரல. 38 ஆண்டு காலம் யாரும் கிட்ட போய் கூட பேச முடியாது. பாருங்கள், நார பண்ணின சூழ்நிலையிலே கர்த்தர் நறுமணத்தை உண்டு பண்ணுகிற நம் தேவன். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோதான் மனுஷர்கள் சூழ்நிலைகள் நம்மை நார பண்ணினாலும், நம்ம எல்லாருக்கும் அருவருவாக்கி தூக்கி கொண்டு போய் வைத்து விட்டாங்க. எல்லாரும் மறந்துட்டாங்க. தாவீதை மறந்துட்டோம், யோசேப்பை மறந்துட்டோம், இது வியாதியின் பேரில் இவனை மறந்துட்டான், வறுமையின் பேரில் உங்களே மறந்துட்டான், வேலையில்லா திட்டத்தின் பேரில் ஒரு நல்ல நிலையில் இருந்தாலும் என்ன எல்லாம் வரவேற்பார்கள் உங்கள் மனம் சொல்லுது இல்லையா? இல்லையா? தேவன் உன்னை பிரித்து முன்குறித்து இருக்கிறார். இந்த சூழ்நிலை உன்னை தேவனோட இணைக்கிறது. மறுபடியும் அத்தனை பேர் வந்து நிற்பான் உங்கள் வீட்டாண்ட. அப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பது தான் தேவ ரகசியம், தேவ பக்தி. அன்று என்னை தேடி வந்த தேவனை நான் நிற்பனா, என் கஷ்டத்தில் வந்த தேவனை பார்ப்பனா, என்னிடத்திலிருந்து லாபத்தை பார்த்துட்டு என்னை நஷ்டப்படுத்த வருகிற என்னுடைய ஜனங்களை பார்ப்பனா, அந்த இடத்த நீங்கள் பார்த்துக்கணும். எங்களுக்கு ஞாபகம் இல்லை, மறந்துட்டோம், எங்களுக்கு இது ஏன்னா நீங்கள் உயர்த்தப்படுகிறீங்க, நீங்கள் பிரகாசிக்கிறீங்க யோசிப்பு போல. அப்போ அவர்கள் தேடி வரும்படி அந்த அபிஷேகம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. யார்? அபிஷேகம் ஆராதனைக்கு மட்டுமல்ல, இழந்த உறவுகளை இந்த அபிஷேகம் கொண்டு வரும். இழந்த உறவுகளை அபிஷேகம் கொண்டு வரும். இந்த மனுஷன் அபிஷேகத்தையே இழந்து போயிட்டான். அதான் பிரச்சனை. இந்த அபிஷேகம் இருக்கிற வரைக்கும் தான் ஸ்தானாதிபதி, தேவனுடைய ஸ்தானாதிபதி சேனாதிபதியாக இருக்க முடியும். சேனைகளின் அதிபதி அவர் சொல்லுகிறதை செய்து யுத்தத்தை செய்ய முடியும். தாவீது அதில் கை தேர்ந்த மனுஷனை மாறிவிட்டான். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனை போனதுக்கான காரணம் இதுதான். தேவனுடைய சேனை நிந்திக்கிறவனுக்கு எம்மாத்திரம் ஒன்று. 2வது, அபிஷேகத்துக்கு கொடுத்த பெரிய கனம். அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் ஒரு காலத்தில் கை வைக்காத, வாய் வைக்காத, எதுவும் பேசாத. இன்றைக்கி அவன் பேய் பிடிச்சவன், இன்றைக்கி அவன் உழுந்து போயிட்டேன் ஊழியக்காரன், வேணாம். என் தகப்பனே, மாமனார்ன்றதுக்காக சொல்ல, ஏன் அவன் கோலியாத்தை வச்சு செஞ்சவன், வீசினவன், இவனை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ராட்சசனே கொண்டவன் அவன். ஒரு மனுஷனை கொள்றதுக்கு ஏமாத்திரம், அதுவும் 30 வயது கொண்ட மனுஷன். பார்த்து கொண்டே கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. அதுதான் இன்று விசுவாசிகளுக்கும் வேதம் எதிர்பார்க்கிற காரியம், பயிற்றுவிக்கிற காரியம். நீங்கள் போய் எதுவும் மாம்சத்தை செய்யாதீங்க. உனக்காக எனக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார். அது உறவாக இருக்கட்டும், அது மறைவில் செய்த காரியமாக இருக்கட்டும், உங்களுக்கு நேரே சாப்பாட்டில் மண்ணை போடுறதா இருக்கட்டும், எதையும் நீங்கள் செய்யாதீங்க. தேவன் நம்மை போஷிக்க வல்லவர், தேவன் நம்மை உடுத்தி வைக்க வல்லவர். ஆனால் தேவன் பட்சத்தில் இருக்கிற ஒரு அன்பு உங்களுக்கு இருக்க வேண்டும். பெரிய சிலுவை மாட்டிக்கொண்டு வருகிறதோ அல்லது பெரிய விதத்தில் கர்த்தருக்கு நாம் காணிக்கை செலுத்தலாம் நினைக்கிறதோ அல்லது கொடுக்கவும் முன் வருகிறதோ பெரிதல்ல. இந்த இடத்துல தேவனுக்காய் நீ இருக்கிறீர்கள் என்றால் இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு விலகி உன் வாழ்க்கை காணப்பட வேண்டும். அப்படி பார்த்தா எனக்கு நட்பே இருக்க மாட்டாங்க. தனித்திரு. இஸ்ரவேலை ஆசீர்வதி கர்த்தருக்கு பிரியமான காரியம். வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலை ஆசீர்வதி கர்த்தருக்கு பிரியமான காரியம். இஸ்ரவேலாக இருக்கிறாயா? வேதம் சொல்லி இஸ்ரவேல் தனித்து வாசம் பண்ணுவான், ஜாதிகளோடு கலவாது இருப்பான். அப்போ எங்கே பொண்ணு கொடுக்குறது? எங்கே பொண்ணு நமக்கேற்ற ஜனங்களை கர்த்தர் அனுப்புவார். நமக்கு தேவை ஒரு பொண்ணு தானே, ஒரு பையனுக்கு, ஒரு மகளுக்கு ஒரு மணமகன் தேவை, ஒன்று தான் தேவை. திரளான ஜனங்கள் இடத்தில் இருந்தால் தான் நம்ம கரை சேரணும்னா கரையாயிடுவோம். நம்ம இருக்கிற வழியிலே, கர்த்தர் வைத்த விடத்திலே, கர்த்தர் நடத்துகிற வழியிலே காணப்பட்டால் எல்லாம் நம்மை தேடி கொண்டு வரும். என் அனுபவ சாட்சியை சொல்லுகிறேன்.
எதுக்கு நான் தேடி போனதில்லை என்பதல்ல, எல்லாரையும் தேடி தான் நான் வருகிறேன் உங்கள் வீட்டுக்கெல்லாம், இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் நீங்களும் வருகிறீர்கள் அல்லவா? இது தேவனுடைய பயணம். நான் சொல்லுறது உலக பிரகாரம் காட்டு சொல்லுகிறேன். பொண்ணு, வெள்ளி, மண், பொண்ணு, பொருள், இதுக்கெல்லாம் நான் தேடி போனதில்லை. எல்லாம் போகிற வழியில் இதெல்லாம் கிடைக்கிறது. போகிற வழியில் இதெல்லாம் கர்த்தரால் அருளப்பட்டுகிறது. இதெல்லாம் உடையவனாய் நான் வரவில்லை. இதெல்லாம் வரும் என்றும் நான் இருக்கவில்லை. இது எல்லாம் இருக்கும் என்றும் நான் நம்புகிறது இல்லை. அதான் உண்மை. இருந்தால் சந்தோஷம். நம்மளாம் இழக்கக்கூடாது. எதுவும் கர்த்தர் பாதுகாக்கிறார். கர்த்தர் வேலையடித்து பாதுகாக்கிறார். எப்போ இந்த உடன்படிக்கையெல்லாம் வரும் என்று கேட்டால், நான் கர்த்தர் பட்சத்தில் இருக்கிற பட்சம் வரைக்கும் தான். தேவ ஜனங்களுக்கும் தேவனுடைய அபிஷேகத்துக்கும் உண்மையாய் ஒரு மனுஷன் வாழ்கிற பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் இருக்கும். சவுலுக்கு தாவீதை போல பல பெண் ஜாதிகள் மர்மனையாட்டிகள்லாம் இல்லை. நல்ல மனுஷன் அந்த விஷயத்தில். எதில்? பெண் விஷயத்தில். நீங்கள் சொல்லலாம், இவன் தான் பேய் பிடிச்சவனாச்சே, எப்படி வரான்? இருந்தாலும் பதவி இருக்குல்ல, அதிகாரம் இருக்குல்ல. கொஞ்ச நேரம் தான் பேய் இருக்குது. பேய் போய்ட்டு நான் வரேன்னுச்சுன்னா என்ன பண்ணுறது? எல்லாத்துக்கும் துணிஞ்சவ தானே 40 வயசுக்கு மேலே செட்டப்பாக வரவும். அவள் புருஷனுக்கு துரோகி ஆகிட்டு புருஷனை முடிச்சு விட்டு வரான்னா அவன் எல்லாத்துக்கும் தெரியினவளாக தான் இருப்பாள். எல்லாத்துக்கும் தயாராக தான் வரும். அது காலேஜுக்கு அது வராது. சவுல் பின்னாடி வரணும்னு நினச்சா கூட சொல்கிறேன். அபிஷேகம் இருக்கிற பொழுது அதிகாரம் இருக்கிறது, சிங்காசனம் இருக்குல்ல, பணம் இருக்குல்ல, சம்பாத்தியம் இருக்கிறது இல்லை, ஆளுகை இருக்கிறது இல்லை, தேசமே அந்த மனசு கண்ட்ரோல் இருக்குல்ல. பேய் இருந்தா என்ன, நாய் இருந்தா என்ன, ஏன் நான் அது மூலையில் இருந்துட்டு போகிறேன்னு வரும். ஆனால் சவுல் அதெல்லாம் பண்ணல. சவுல் நல்ல மனுஷன். இந்த பெண் விஷயத்தில் தாவீது நம்ம அப்படிலாம் கேரண்டி கொடுக்க முடியாது. அது இப்போ வானா, அந்த விஷயம் இப்போ போவானா நம்ம இல்லை. இவ்வளோ பிரச்சனை இருந்து கூட அந்த மனுஷன் சரீரத்தில் எந்த பிரச்சனையும் வரல. அது சரின்னு நான் சொல்ல வரல. அதுக்காக தான் சொன்னேன் அந்த டாபிக்குள்ளெல்லாம் போவான். நான் இங்கே ஒன்றுமே பண்ணல. பாவம், ஒரு மனைவியோடு தான் வாழ்ந்தார். ஆனால் அது எங்கே கை வைக்கூட தான் இங்கே கை வச்சிட்டார். தேவனிடத்தில் இவர் துரோகியாய் காணப்பட்டு விடுகிறார். அதுதான் புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறது உலக சிநேகிதன் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ புரிகிறதா? நேரே வராது. வறுமை என்ற பேரில் வரும், வியாதி என்ற பேரில் வரும், கடன் பிரச்சனை என்ற பேரில் வரும், பழி பாவம் என்ற பேரில் வரும். நான் உண்மையை செய்யலை, போலீஸ் பிடிச்சின்னு போயிடுவான். ஆனால் வெளில கொண்டு வரதுக்கு 20 வருஷம் ஆகும். விடுதலை பெற்று வரத்துக்கு ஜாமீனில் வந்தாலும் மறுபடியும் பிடிச்சி உள்ள போட்டுருவான். பிசாசனுடைய கிரியை ஒன்று. அதான் வேதம் சொல்லுகிறது, பிசாசானவங்களை 10 நாள் சிறையில் வைக்க திட்டமிட்டிருக்கிறான். அந்த சிறையை உடைக்கிறது தான் பரிசுத்தாவினுடைய வேலை. அல்லேலூயா. அந்த அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலை என்பது இல்லாத பண்ணிட்டார் பரிசுத்தாவியானவர். ஏன்? தேவனுடைய பட்சத்தில் நிற்கிறாங்க. பவுலும் சீலாவும் ஆராதிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. நானாக தான் என்ன பண்ணியிருப்பேன்? என்னை போட்டு இந்த அடி அடிச்சியடா. பேய் ஓட்டது ஒரு பாவமா? நவீன காலத்தில் என்ன நடக்கும்? என்ன அபிஷேகம் பண்ணப்பட்ட மேலே கை வச்சா அவ்வளோதான் ஆண்டவர் உன்னை சும்மா விட மாட்டார். ஏதாவது ஒரு மாம்சம் பேச ஆரம்பிச்சிடும். இங்கே ஆவி, இங்கே மாம்சம். பெருமைப்படுத்தப்படுகிற பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் என் பேர் சிறுமைப்படுத்தப்படுகிற பொழுது யார் செய்கிறானோ பார்த்துட்டு அவனை போட்டு வேண்டோடைய நம்ம வேறு வருஷம்லாம் அவனுக்கு போய் சேர்ந்துடாது. என்னுடைய அங்கலாய்ப்பு, என் கிரீவன்ஸு எப்படியோ போய் அவனுக்கு ரிட்டேலேட் ஆகிடும். அவன் வேறு மாதிரி செஞ்சால் நம்ம வேறு மாதிரி செய்வோம். இது மாம்சம். இது இருக்கிற வரை பரிசுத்தாவின் கிரியை செய்ய மாட்டார். வெறும் அந்நிய பாஷை அடையாளம் மட்டும் இருக்கும். பரிசுத்தாவின் கிரியை செய்கிற பொழுது கதவுகள் தானாய் திறக்கப்படும். இந்த நாள் ஆரம்பத்திலும் அதான் கர்த்தர் வெளிப்படுத்தினார், திறந்த வாசல். இப்போது நான் அதான் சொல்லுகிறேன், உங்களுக்கு பெரிய வாசலை கர்த்தர் திறக்கிறார். பரிசுத்தாவின் கிரியை செய்ய போகிறார். கிருபையை பார்த்து நீங்கள், தேவனுடைய ரட்சிப்பை பார்த்து நீங்கள், தேவனுடைய மனதுருக்கத்தை பார்த்து நீங்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள், தேவனுடைய ஆவியை பெற்று நீங்கள், இப்படி ஆவியினுடைய செய்கை, the manifestation of the Holy Spirit will take place in your life. மற்றொரு நடந்தது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். குருடர்கள் திறக்கப்பட்டது, செவிடர்கள் காதுகள் திறக்கப்பட்டது, முடவர்கள் நடக்கப்பட்டது எல்லாம் நீ கேள்விப்பட்டிருக்கலாம். இனி உள்ளான மனுஷனுக்குள்ளே இருக்கிற முடக்குவாதத்தை கர்த்தர் எடுப்பார். உள்ளான மனுஷனுக்கு கண்ணு தெரியல, வேதம் படிக்கிறது இல்லை. உள்ளான மனுஷனுக்கு காது கேட்கறதுல, தேவ சத்தத்தை கேட்கறது இல்லை. உள்ளான மனுஷன் கர்த்தருக்காக சாட்சி சொல்லுகிறத வாய் அடைக்கப்பட்டவனாக இருக்கான். உள்ளான மனுஷன் தூங்கி கொண்டிருக்கிறான், அதனால் ஆலயத்துக்கு வருகிறது இல்லை, ஆராதனைக்கு வருகிறது இல்லை. உள்ளே ஒரு முடக்குவாதம் இருக்குதா? 38 ஆண்டு காலமாக இந்த மனுஷனை சரி பண்ண முடியவே இல்லை. கர்த்தர் எவ்வளோ அதுக்கு பதிலாக இந்த மனுஷனை எழுப்பிட்டார். இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. உன்னை குறித்து செய்ய நினைத்த காரியம் தடைபடாது நடக்கும். தேவன் நினைத்திருக்கிறார். உன்னை கொஞ்சத்தில் விட மாட்டார். உன்னை எந்த காரியத்துக்கு அழைத்தாரோ அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரை உன்னை கர்த்தர் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்று கைவிடுவதும் இல்லை. நான் சொன்ன காரியம் நிறைவேறும் வர உன்னை கர்த்தர் பூமியை விட்டு எடுப்பதில்லை. நம்ம நினைக்கிறது ஆண்டவரே இருக்கிறத விட செத்தா நலமாக இருக்கும், இருந்து ஜெயித்து வா. அதுதான் கிருபையின் காலம். அதாவது ஒரு நல்ல மனுஷனை நேசிக்கலாம். இது உலக பிரகாரமாக சொல்லுகிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க.
ஒரு நல்லவனை ஒருத்தர் நேசிக்கலாம் அர்த்தம் இருக்கிறது. என்னை போல படுபாவியை ஒரு கர்த்தர் நேசிக்கிறார் என்றால் அந்த அன்பு பெரிது ஐயா. சப்ஜெக்ட் தெரிஞ்சவனை பாஸ்டர் ஆக்கலாம். இல்லை, நான் சொல்கிறேன், கிளை சபை என்ன, அவன் என்ன படிச்சிருக்கான், ஒழி அனுபவம் என்ன, அபிஷேகம் இருக்கா, அவன் கேரக்டர் என்ன, நேச்சர் என்ன, பொருளாதார பின்னணி எல்லாம் பார்த்து அவனுக்கு ஒரு சபையை கொடுக்கலாம். இது நம்மளுடைய எண்ணம். கர்த்தர் அப்படி இல்லை. கல்ல மண்ணை கும்பிட்டு கொண்டு இருந்த கபோதி பையன் என்ன கூப்பிட்டு வந்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணி கர்த்தர் சபையை கொடுத்து ஊழியத்தை கொடுத்து 24 வருஷம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது அன்பை காட்டிலும் மேலான இறக்கம். சப்ஜெக்ட் தெரிஞ்சவனுக்கு எல்லாம் கொடுக்கலாம். கார் டிரைவிங் பாஸ்டர்கிட்ட சாவி நம்பி கொடுப்பாங்க. எல்லோரும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க, இல்லை கார் எடுத்துகிட்டு போங்க, உங்கள் குடும்பத்தோடு சுற்றிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஹெலிகாப்டர் வச்சுக்கிற விசுவாசியும் தெரியும், கொடுப்பானா? கொடுப்பான். பைலட்டை போட்டு கொடுப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் எனக்கு ஓட்ட தெரியாதுன்னு சொல்கிறேன். போனால் அப்படியே போயிடுவார் பாஸ்டர். ஹெலிகாப்டரோடு போய் பரலோகம் போயிடுவார். எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு அதுக்குரிய வாசனை இருக்கணும், உங்களுக்கு அதுக்குரிய தகுதி இருக்கணும். உடச்சிட்டா திருப்பி சரி பண்ணி தருவீங்களா அந்த சொல்ல நான். உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்து தான் ஒரு விஷயம் கொடுப்பான் மனுஷன். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. அழைக்கிற பொழுது எப்படி இருந்தோம், நாம் பாவிகளாக இருந்த பொழுது எப்படி இருந்தோம், இந்த தேவ சமத்துக்கு வரும்னு நினச்சோமா? கொண்டு வந்தது யார்? கர்த்தர். என்று நீங்கள் பாடுகிறீர்கள் அல்லது நான் பிரசங்கிக்கிறேன், தீர்க்கத்தை சொல்லிக்கிறேன், இதெல்லாம் பின்னாலே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்முடைய காலெல்லாம் செருப்பு இருக்கும், ஷூ இருக்கும், எல்லாம் வெளில விட்டு வந்திருக்கீங்க, சந்தோஷம். ஒரு காலத்தில் இந்த லெதர் ஷூ எல்லாம் எருமாட்டு மேலேயோ பசுமாட்டு மேலேயோ இருந்தது. இன்றைக்கி அது ஷூவாக மாறி இருக்குது. ஒரு காலம் உலகம் சொல்லாது உங்கள் காலில் எருமாடு இருக்குது பசுமாடு இருக்குன்னு. என்ன சொல்லும்? ஷூ இருக்குது செருப்பு இருக்குதுன்னு தான் சொல்லும். வடிவத்தையே மாற்றியாச்சு. அந்த தொழிலாளியினுடைய கைவசம் தோலை பதப்படுத்தி செருப்பாக்கி ஷூவாக்கி காலில் விற்க வச்சு நம்ம காசு கொடுத்து வாங்கி அது இப்போ ஷூ செருப்பு தான். அது மாடு ஆடுலாம் சொல்ல முடியாது. அது என்ன தான் காஸ்ட்லி லெதர்னு தான் சொல்லுவோமே தவிர பசுமாடு காலில் இருக்குதுன்னு சொல்லுவீங்களா? எருமாடு காலில் இருக்குதுன்னு சொல்லுவோமா? இடுப்பில் இருக்குது எருமாடு பெல்ட்டுன்னு. லெதர் பெல்ட், லெதர் ஷூ, லெதர் ஸ்லிப்பர், செப்பல், லெதர் 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 தான். இப்போது நீங்கள் நீதிமான் 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 தான். அன்று அந்த காலத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு யோசித்து பாருங்கள். தேவனுடைய இரக்கம் ஐயா. என்ன போய் நம்பினீரே ஆண்டவரே, என்ன போய் நம்பினீரே. ஒவ்வொரு நாள் நினைக்கணும் விசுவாசிகள், ஆண்டவரே என்னை நம்பினீரே. யாருமே நம்ப மாட்டான் நம்மளை. நான் சொல்கிறது நல்ல ஆழமாக புரிஞ்சு கொள்வீங்க. பாவியான மனுஷன், பரிசுத்த சமூகம், ஒரு தீர்க்கதரிசி, அவனுடைய பிள்ளைகள், அவனை வளர்ப்பு பின்னணியில் இருக்கிற பாஸ்டர் பசங்களே பாஸ்டர் ஆகிக்கலாம். பாஸ்டர் மணிக்கம் கர்த்தர். ஆமாம், இந்த மாதிரி சப்ஜெக்ட் தெரியாத ஒரு மொரட்டான மனுஷனை கொண்டு வந்து நிற்க வைக்கணுன்றது கர்த்தருக்கு அவசியமே இல்லை. செய்கிறார் என்றால் அந்த அன்பு பெரிதையா. தட் லவ் இஸ் கிரேட். வாங்க சபைக்கு வாங்க கூப்பிட்றோம். இப்போ சம்மந்தமே இல்லாத அடிக்கிற ஒருத்தன் குடிக்கிற ஒருத்தன் தாறுமாறம் பேசி கொண்டிருக்கிறான். சபைக்கு அவன் கூப்பிட முடியுமா? கூப்பிட்டு அவன் சும்மா விட்ருவானா? ஏற்கனவே கதவு ஆடுது. அவன் வந்தான்னா முதல்ல உடைக்கிறதே கதவு தான் உடைப்பு. சரி வாங்க ஐயா சபைக்கு. அப்போ என்ன செய்வேன்? நான் போய் அவனு போய் வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணி அவன் குடியிலேருந்து போதையிலேருந்து வெளியேட்டு வரும். அப்புறம் மெதுவாக 1 வருஷமோ 6 மாதமோ கழிச்சு இப்படி ஒரு சபை இருக்குது வாங்க அப்படின்னு அவன் வரப்போ கொஞ்சம் அவன் தெளிவாக வரானான்னு பார்த்துன்னா உள்ள வர முடியும். அவன் ஏறப்போ விழுந்துருவான். நம்ம சபைக்கு வந்தால் அது வேறு விஷயம். இவ்வளோ படிக்கட்டு மேலே ஏறி வரத்துக்குள்ளே அவன் செஞ்சிருவான். போதையில் வரவன் சொல்கிறோம். இல்லை, சொல்லப்படுகிற காரியம் சம்மந்தம் இருக்கிற ஜனங்களை நாம் என்ன சொல்கிறோம்? வாங்க ப்ளீஸ் கம் அப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் சம்மந்தமே இல்லாத ஜனங்கத்துக்கு வந்து கர்த்தர் வருகிறார், சந்திக்கிறார், வெளிப்படுத்துகிறார். நான் முதுகை காட்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறேன், நன்மை பெற்றுக்கொண்டு மறு ஆபத்தில் வந்து ஆண்டவரே என்று கேட்கிறேன். மறுபடியும் கர்த்தர் இறங்குகிறார், மறுபடியும் முதுகை காட்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். இது கொஞ்சம் வருஷம் போகும். அப்புறம் ஒரு காலகட்டம் வரும், அது என்னமோ அதுக்குள்ளே நாளே முடிஞ்சிடும். எனக்கு கொஞ்சம் தான் இருக்கும் முன்னாடி, இன்னும் கொஞ்ச நாளில் போய் சேர்றதா இருக்கும். என்ன சொல்ல பொதுவாக சொல்கிறேன், ஆண்டவரே மன்னித்துருங்க, நான் மறுபடியும் வரேன், நீ என்ன சொல்கிறேன் கேட்கிறேன். பரவாயில்ல மகனே மகளே வா. யாராவது இந்த மாதிரி சான்ஸ் தருவாங்க? ஏதோ நான் அடிக்கடி நினைப்பேன், இந்த வேலைக்கு செய்கிறவங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு வேலையில் பிரச்சனை வரப்பலான்னு நினைப்பேன். அவங்க ஜப குறிப்பாக சொல்லிட்டுருவாங்க. நான் நினைக்கிறேன்னா, ஆண்டவரே நீர் பெரிய எஜமானர், என்னை இவ்வளோ நாள் வச்சு கொண்டிருக்கிறீர். வேறு எவனா என்றைக்கும் சீட்டை கழிச்சு தோற்றிருப்பான். ஆமாம், இவ்வளோ இறக்கம் பாராட்டுறதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது மனுஷங்கிட்ட.
பாட தெரியாது, பேச தெரியாது, பிரசங்கிக்க பண்ண தெரியாது. அந்த காலத்தில் சொல்கிறேன். எதுவுமே தெரியாது, ஊழியம் இருக்குதுன்னு தான் தெரியும். 2001 ஸ்டோரி சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஊழியன் கூட யாருக்கும் தெரியாது. அது வயசு சைஸு எல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி. அழைத்தவர் உண்மையுள்ளவர் இன்று வரை நடத்தி கொண்டு வருகிறார். அதிலிருந்து எல்லாம் கற்றுக்கொள்ளப்பட்டது, பயிற்றுவிக்கப்பட்டது, அபிஷேகத்தின் மூலமாய் எல்லாம் செலுத்தப்பட்டது. இன்று போதகன் என்றால் ஒரு அங்கீகாரமும் கிடைத்திருக்கிறது. மனுஷன் மத்தியிலும் சரி, இன்டர்நேஷ்னல் லெவலையும் சொல்கிறேன். ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், இப்படியெல்லாம் ஒரு மனுஷனை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்பது கர்த்தருக்கு அவசியமே இல்லை. அதான் தேவான்பு. உங்கள் பிள்ளைய கூட நீங்கள் எத்தனை பிள்ளை நீங்கள் இருக்கிறதோ, எது தேறினதோ அது கொஞ்சம் மனுஷன் தகப்பனுடைய மனம் புகழும். எனக்கு ஆபத்தில் நிற்கிது அந்த பிள்ளை, எனக்கு நஷ்டத்தையே உண்டு பண்ணிக்கொண்டு என் பேரை பிரச்சனை பண்ணிக்கொண்டே வருகிறது. இது என் பிள்ளையே இல்லைன்னு சொல்கிறேன் நான். அதான் மனுஷன். போதகனாக இருந்தால் கூட சொல்கிறேன், வெறுத்துரும் எனக்கு. சீ, பிறக்காது இருந்தால் நலமாக இருக்கும். நான் இல்லை, அவன் என் பையனை சொல்கிறேன். இது பிறவாது இருந்தால் நலமாக இருக்கும், அங்கலாய்ப்பு. அப்புறம் ஆண்டவரே மன்னின்னு சொல்கிறதுலாம் 2வது ஸ்டேஜ். ஆனால் தேவன் ஒரு நாள் என்ன செய்யறதில்லை, நம்மை வெறுக்கிறதில்லை. நாம கிட்ட கர்த்தரை எதிர்பார்க்குறேன். உலக சிரேத்தை நீ வெறுத்துடுறாசா, உன்னை என்னையும் பிரிக்கிறது. நம்முடைய அன்பு ஐக்கியம் தொடர்ந்து அப்படியே போகலாம். நம்ம பொண்ணு வெள்ளியும் பெருசு இல்லை, எனக்கு நீ தான் பெருசு. இந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்களா? உனக்காக என்னையே கொடுத்துருக்குறேன், மற்ற காரியங்கள் உனக்கு அருளாதிருப்பது எப்படி? இந்த ஆண்டவருடைய அன்பு. இந்த வீட்டில் உங்களுக்கு ஆரோக்கியம் வரும். அநீதியான பொருட்களை எடுத்து போடுற பொழுது, அநீதியான சம்பாத்தியத்தை செய்கிற மீது பொறாமை கொள்ளாது இருக்கிற பொழுது, துன்மார்க்கு மீது பொறாமை கொள்ளாது இருக்கிற பொழுது உனக்கு பூரண ஆயுசு, தீர்க்க ஆயுசு. சில பேர் ஏஜ் இருக்கும், டாக் ஓவர் இயர்ஸ்னுவான். நாய் மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது நாய்க்கு எதுவுமே தேவையில்லை. நான் பாட்டு எங்கன்னா யாருனா சாப்பிட்டு வாழ்ந்துன்னு இருக்கும், டாக் ஓவர் இயர்ஸ். ஆனால் ஆசீர்வாதம் இல்லை. வாழ்நாள் முழுவதும் சுகத்தோடு, பலத்தோடு, உற்சாகத்தோடு, ஆர்ப்பரிப்போடு கர்த்தரை ஆராதனை செய்யணும். உங்களுக்குள்ளே எந்த சுகவீனும் வரக்கூடாது என்று நல்ல எண்ணத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும், உன் வீடு ரட்சிக்கப்படும், உன் கட்டிடம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி, நீ போகிற இடத்துலெல்லாம் உன்னோடு கூட அந்த ஆரோக்கியம் வரும். சில கண்ட்ரியில் சில ஜனங்க போக முடியாது. கர்த்தர் கிருபையில் என்ன எல்லாம் சுற்றிட்டு வந்துட்டேன், இன்னமும் சுற்றுவேன். சொல்கிறேன் இல்லை, ஏன் சொல்கிறேன், நம்மளுக்கு வயோதிக்கமும் எல்லாம் ஊழியத்துக்கெல்லாம் ரிட்டைர்மெண்ட்லாம் கிடையாது. இப்போ பொட்டியில் வைக்கிற வரைக்கும் ஊழியம் செய்து கொண்டு தான் இருக்கணும். அப்படிப்பட்ட மேன்மையான பகுதியில் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். நோ ரிட்டைர்மெண்ட்டு, நோ டிஸ்மிஸ். நானாக பார்த்து எதனா திருட்டுத்தனம் பண்ணால் தான் உண்டு. அப்போட கர்த்தர் இறங்குறார். இல்லை, ஏன் சொல்கிறேன்னா, இந்த நல்ல தேவனை விட்டு விடாதீங்க. அவர் சுகத்தை தர விரும்புகிறார். நீங்கள் ஜெபிக்கிறீங்க, கேட்கப்பட்டதில்லை, வழிகள் இதெல்லாம் இருக்குது. அதனால் அநீதியான பொருட்கள்னால நமக்கு ஆரோக்கிய குறைச்சல் தானே தவிர ஆசீர்வாதம் இல்லை. இன்னும் சாயந்தரம் ஒரு பகுதி இருக்கிறது, 3ஆம் பகுதி முடிக்கப் போகிறோம். இன்னும் வீடு எப்படியெல்லாம் ஆசீர்வதித்து பலிகி பெருகி பிள்ளை செல்வங்களோடு குழந்தை குட்டிகளோடு ஜெகஜோதியை வாழ வேண்டும் என்ற ரகசியம் 3வது பாகத்தில் சாயந்தரம் பேசுகிறேன். நீங்கள் கலந்து கொள்ள முடிந்தவர்கள் கலந்து கொள்ளுங்கள், இல்லைனா யூடியூப்பில் பார்த்துக்கொள்ளுங்கள். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ சொன்னதை சொன்ன ஆசீர்வதிக்கும். எங்கள் வீட்டை உடைய கருத்தில் புச்சுபிக்கிற எல்லா அநீதியான பொருட்கள், எல்லா அன்பளிப்புகள் எந்த எண்ணத்தில் கொடுத்தார்களோ, எந்த ஏதத்தோடு கொடுத்தார்களோ தெரியவில்லை, அது எல்லாவற்றையும் கருத்தில் எடுத்து போட்டு, ஆண்டவரே, ஆகானுடைய அந்த கள்ளத்தனத்தினுடைய அந்த காரியம் இஸ்ரேல் புத்திரர்களுக்கு ஒரு பெரிய தோல்வியை கொடுத்தது. அதுபோல் எங்கள் வாழ்க்கையில் எந்த விதத்திலும் தோல்வி வராத நாங்கள் கர்த்தரை பாதுகாத்துக்கும். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முனைப்பர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய் சகல உபகாரம் மறவார். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட சதா காலம் சில பரிசுத்தவான் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். நன்றி, வணக்கம். ஈவினிங் சர்வீஸ் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.